எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டீங்களா? குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? இன்னைக்கு நாம என்டிபிசியோட கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சு இல்லையா? என்டிபிசி யூஜியோட 7 மே ஷிஃப்ட் 1ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டியில் என்ன மாடல் டிஸ்கஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்டர்டே இதை வந்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொஸ்டினாக கொடுத்துருந்தேன். எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 30 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க? 30ல் எத்தனை கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சது? குரூப் டிக்கு நாம பார்த்த அதே மாடல் தான், கொஞ்சம் வேணா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க? ஸோ லைவ் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி முந்தின நாளில் கொடுக்குற கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு வாங்க. யாருமே சால்வ் பண்ணலையா? நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மேக்ஸு ரீசனிங்கில் வந்து ஃபுல் மார்க் வாங்க முடியும். அப்போ தான் உங்களோட ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இந்த 30 கொஷினில் எவ்வளோ கொஷின் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சு? ஏன்னா நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்குமே உங்களோட ஸ்பீடை வந்து யாராலையும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளாஸை மட்டும் கவனிச்சுட்டு அப்படியே போயிட்டு நம்ம எக்ஸாமில் எழுதிடலாம் அப்படின்னு இருக்க முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். கட் ஆஃப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் ரயில்வே மட்டும் இல்லை, எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே கட் ஆஃப் ஹையாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட டார்கெட் வந்து அந்த 90, 85க்கு மேலேங்கிற மாதிரி வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அதே மாடல் கொஸ்டின் தான். A dealer sells a product at 15% profit. If he had bought at 10% less and sold it for 126 less, he would have gained 20%. Find the cost price. ஒரு வியாபாரி ஒரு பொருளை 15% லாபத்தில் விற்கிறார். அப்போ அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸை வந்து 100 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? 15% லாபம்னா 115. இப்போ என்ன பண்றாருன்னா அவர் அதை 10% குறைவான விலைக்கு வாங்குகிறார். ஓகேவா? அப்போ என்ன பண்றாருன்னா 10% கம்மியா வாங்குறாரு. 100 ரூபாய்க்கு வாங்காம எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா 10% கம்மியானா 90 ரூபாய்க்கு இப்போ வாங்குறாரு, அந்த பொருளை வாங்குறாரு. ஓகே, 10% குறைவான விலைக்கு வாங்கி 126 ரூபாய்க்கு அதை விற்கிறாரு. எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 126 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி விற்கும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னா 20% லாபம் கிடைக்கி. ஓகேவா? அப்போ காஸ்ட் பிரைஸ் 100ன்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா செல்லிங் பிரைஸ் என்ன, அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 20% வந்து லாபம் கிடைக்குது. இப்போ அந்த பொருளோட உண்மையான விலை எவ்வளவு? 100 ரூபாய். அவர் அதுல இருந்து எவ்வளவு கம்மியா வாங்குறாரு? 10% வந்து கம்மியா வாங்குறாரு. அப்ப 90 ரூபாய்க்கு அதை வாங்குறாரு. 90 ரூபாய்க்கு வாங்குத பொருளை 20% லாபத்துல விற்கிறாரு. அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாரு? 90 × 120 / 100. 00 கட் ஆகிரும். அப்ப 12 9 108. அப்ப அந்த பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாரு? 108 ரூபாய்க்கு விற்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட் பிரைஸ் வந்து 100 ரூபாய் தான். 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 115 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதாவது 15% லாபத்துல விற்கிறாங்க. இப்ப ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா அதே பொருள் தான், 100 ரூபாய் பொருள் தான், எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாங்க? 90 ரூபாய்க்கு வாங்கி அதை 108 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே, அதனால அவருக்கு எவ்வளவு இதாகுது? அதாவது 10% குறைவான விலைக்கு வாங்கி 126 ரூபாய் கம்மியா விற்கிறாரு. ஏற்கனவே விற்கிறதுல இருந்து 126 ரூபாய் கம்மியா விற்கிறாரு. இப்படிதானே கடையில எல்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட விலை வந்து இவ்வளவு ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருப்பாங்க, 115 ரூபாய்க்கு விற்பாங்க. திடீர்னு என்ன ஆகும்னா நிறைய பொருள் இருக்கிறதுனால சீக்கிரம் ஸ்டாக்கை காலி பண்ணணுங்கிறதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது 108 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப எவ்வளவு ரூபாய் கம்மியா விற்கிறாங்க? 126 ரூபாய் கம்மியா விற்கிறாங்க. அப்ப ஏற்கனவே வித்ததுல இருந்து 126 ரூபாய் கம்மியா விற்கிறாங்க. அப்ப அந்த 126ங்கிறது யாரு? இந்த ஏற்கனவே விற்ற விலைக்கும் இப்ப புதுசா விற்கிற விலைக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த 126 ரூபா. அப்ப 115 மைனஸ் 108 என்ன வரும் உங்களுக்கு? 115ல 108 போச்சுன்னா 7. அப்ப அந்த 7 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 126க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 18ன்னு கிடைக்கும். இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதன் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடக்க விலை எவ்வளவு? 100 ரூபாய். 1 பார்ட் 18னா 18 × 100 1800. 1800ங்கிறது ஆப்ஷன் பி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா?
யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி எப்பவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பிரைஸை 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நமக்கு 2 ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொருளோட உண்மையான விலை ₹100. நீங்க 15% லாபத்துல விக்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 115. இப்போ இந்த பொருளோட விலை ₹100 கிடையாது. உங்க அசலே எவ்வளோ அப்படின்னா, நீங்க மொத்த கடையில இருந்து ₹90 தான் வாங்குறீங்க. அங்கேயே 10% கம்மியா தான் வாங்குறீங்க. அப்ப இப்போ புதிய காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? உண்மையான விலை ₹90. இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த காஸ்ட் பிரைஸ்ல 20% லாபத்துல விக்கிறீங்க. அப்ப இப்ப புதுசா எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறீங்க? ₹108. அப்ப ஏற்கனவே ₹115 விக்கிறீங்க. இப்ப ₹108 விக்கிறீங்க. இதனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன வருது? ₹126 வருது. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை கரெக்டா புரிய தெரியணும். இந்த மாதிரி காஸ்ட் பிரைஸ் இது, செல்லிங் பிரைஸ் இதுன்னு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணிரோமா? இது டிஃபரண்ட் கான்செப்ட் கிடையாது, சேம் கான்செப்ட் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு சிங்கிள் லைன்ல எப்பவுமே கொஸ்டின் கொடுப்பாங்க, இதுல எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது நியூ கொஸ்டின் நியூ கான்செப்ட்னு நினைக்கிறீங்க. கான்செப்ட் வந்து ஒண்ணுதான், ஒரே கான்செப்ட் தான். ஆனா என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்திருக்கு, அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். அடுத்த கொஸ்டின். அப்ப இந்த மாதிரி கான்செப்டுக்குள்ளேயே நிறைய பாயிண்ட் வருதுன்னா நாம என்ன பண்ணணும்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் எல்லா மாதிரியான கொஸ்டின்ஸும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். 3 நம்பர்ஸோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க, 4:13:9. அதோட எல்சிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6084. அதோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 எண்கள் வந்து 4:13:9 என்ற விகிதத்தில் இருக்கு. அதோட மீச்சிமா இது அப்படின்னா மீப்போவா என்ன? அப்ப அந்த நம்பர் எப்படி எழுதிக்கலாம்? 4x 13x 9xன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதுல HCF எடுத்தோம் அப்படின்னா இதுல HCF என்னது? HCF என்னது? எல்லாத்துலயும் காமனா இருக்க நம்பரு. அப்ப HCF என்னது? X தான். நாம என்ன சொல்லிடலாம்? HCFன்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்ப மீச்சிமா என்னது? இதோட மீச்சிமா என்னது? 4x 13x 9x. x பொதுவா எடுத்துடலாம். அடுத்து 4 13 9 இருக்கும். அப்ப மீச்சிமா என்ன வரும்? x × 4 × 13 × 9. இதுதான் எல்சிஎம். நார்மலா நமக்கு 2 4 6 இருக்குன்னா மீச்சி HCF எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3லையும் பொதுவான நம்பர் 2. ஸோ 1 2 3 போட்டுருவோம். இந்த டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? HCFன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது x. அதனால இதை வந்து HCFன்னு சொல்லிடலாம். எல்சிஎம்ங்கிறது என்ன? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, 2 2 3 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, அது எல்சிஎம். அப்ப இங்க எல்சிஎம்ங்கிறது x × 4 × 13 × 9. இப்போ நமக்கு மீப்போவா அதாவது எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. HCF என்ன சொல்லியிருக்காங்க? ஏற்கனவே 6084ன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க? 6084ன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? இந்த எல்சிஎம் வந்து x 4 13 9ன்னு. அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 6084க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இதை வச்சு கட் பண்ணலாமா? கட் பண்ணோம்னா என்ன? சாரி, x மட்டும் தான் வேணும், இதை கட் பண்ணலாம். கட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எந்த வாய்ப்பாடுல கட் பண்ணலாம்? 4ஆம் வாய்ப்பாடு. 15 நாள் 60, 2 நாள் 8, 1 நாள் 4. திருப்பி x = 15 21/13 × 9. ஓகே, 9 3 27. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு பார்க்க முடியாது, 3ல 2 இது முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம எதை எலிமினேட் பண்ண முடியும்? ஆப்ஷன் சியையும் டியையும் தான் எலிமினேட் பண்ண முடியும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இங்க பார்த்தோம்னா 7ல முடியுது, 7 3s are 21. அப்போ இங்க 3ல முடியும். ஆனா 23 13 நமக்கு தெரியாது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 13 9 117. இதை எப்படி எழுதிக்கலாம்? 15 21/117ன்னு போட்டுடலாம். ஓகே, இப்ப கட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 7 இருக்கு, இங்க 1ல முடிஞ்சிருக்கு, யூனிட் டிஜிட் 3 வரும்னு தெரிஞ்சிடும். 117 வச்சு கட் பண்ணும்போது எத்தனை டைம் போகும்? இங்க 152 இருக்குன்னா ஒரு டைம் தான் போகும். அப்ப இதை வச்சு இங்க உள்ளது 13ன்னு சொல்லிடலாம், 23 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அப்ப இதோட HCF என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 தான் இதோட HCF. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இல்லைன்னா இன்னொரு ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க? 6084 சொல்லியிருக்காங்களா? இதுல கொடுத்திருக்க நம்பர்ல இந்த 6084 எது டிவைட் பண்ணுதுன்னு பாருங்க. சோ 13 டிவைட் பண்ணும், அப்படிதானே? சோ 13 டிவைட் பண்ணும். அப்ப அதுதான் நாம என்ன சொல்லிடலாம்னா HCFன்னு சொல்லிடலாம். ஓகே, சோ அப்படியும் பண்ணிடலாம். ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா ஆப்ஷன் எடுத்துட்டு போங்க. 6084 இருக்கு, 6084 23 வச்சு டிவைட் பண்ணி பாருங்க, டிவைட் ஆகுதான்னு பாருங்க. இருக்கிறதுலே மினிமமான வேல்யூ
இருக்குதுலே மேக்ஸிமம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6084 23 போடுறேன் அப்படின்னா எனக்கு டிவைட் ஆகாது, அப்படிதானே? 2 23 46, 10ல 6 போனா 4, 5ல 4 போனா 1. திருப்பி வந்து 7 தடவை போட்டேன்னா 7 3 21, 14 16, 6 தடவை போடணும். இந்த ஒவ்வொரு நம்பரா வச்சு இதை டிவைட் பண்ணி பாருங்க. எந்த நம்பர் டிவைட் பண்ணுதோ அதுதான் HCFன்னு சொல்லிடலாம். அப்படி ஆப்ஷன்ல இருந்தும் நீங்க போலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்று இந்த நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க, இல்லை ஆப்ஷனை எடுத்துட்டு போய் டிவைட் பண்ணி பாருங்க. அப்படி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 13 தான் அந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். Present age of man is 4 years more than twice the present age of his son. After 6 years, sum of their ages will be 58 years. What is the present age of the son? இப்போ என்ன சொல்லிடலாம், சன்னோட வயசை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஃபாதரோட வயசு. ஒரு மனிதனின் தற்போதைய வயது அவனது மகனின் தற்போதைய வயதை விட 2 மடங்கை விட 4 ஆண்டுகள் அதிகமாகும். என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? ஒரு பர்சன் இருக்கிறாரு, அவரோட வயசு என்னன்னா அவன் பையனோட வயசுல 2 மடங்கு எடுத்துட்டு அது கூட 4 கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் அந்த மனிதனோட வயதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த மனிதனோட வயது அவன் பையனோட வயசுல 2 மடங்கை விட 4 அதிகம். அப்ப என்ன அர்த்தம்? பையனோட வயசுல 2 மடங்கு போட்டா 2x, அது கூட 4 அதிகம், ஸோ 2x + 4ன்னு போட்டுடலாம். இதுதான் என்னது? தற்போதைய வயது, பிரசன்ட் ஏஜ். 6 வருஷத்துக்கு பிறகு அவங்க வயதுகளோட கூட்டுத்தொகை 58 ஆண்டுகளாக இருக்கும். அப்ப 6 வருஷத்துக்கு அப்புறம்னா அப்பாவுக்கு 6 வயசு கூடிரும், பையனுக்கும் 6 வயசு கூடிரும். அப்ப அப்பாவோட வயசு 2x + 10 இருக்கும், பையனோட வயசு x + 6 இருக்கும். ஓகே, 6 வருஷத்துக்கு பிறகு வயதுகளின் கூட்டுத்தொகை 58. அப்ப 6 வருஷத்துக்கு அப்புறம் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 6 இயர்ஸ் ஆஃப்டர். ஓகே, அப்போ என்ன ஆகுது? அப்பாவுக்கு 2x + 10, பையனுக்கு x + 6, ரெண்டையும் கூட்டணும்னா 2x + 10 + x + 6 எவ்வளவு? 58. அப்ப இதை ஆட் பண்ணீங்கன்னா 3x + 16 58. இதுல இருந்து 3x -16 +16 அந்த பக்கம் வந்துச்சுன்னா -16 ஆகிரும். அப்போ உங்களுக்கு 58 - 16 இருக்கும். 58 - 16 எத்தனை? 42. அப்போ 3x = 42. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 14. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? மகனின் தற்போதைய வயது என்ன, பையனோட தற்போதைய வயது என்ன? எக்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ 14. 14ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நான் டெய்லி லைவ் அட்டன் பண்றேன் மேம், ஆனாலும் எனக்கு வந்து ஸ்பீடு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க லைவை மட்டும் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் உங்களோட தப்பு. இப்போ உங்களுக்கு நேத்து வந்து 101 ஷிஃப்டோட PDF எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரே PDF அனுப்பியிருக்கோம். ஏற்கனவே நம்ம குரூப் டில 20 ஷிஃப்ட் கிட்ட சால்வ் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 81 ஷிஃப்ட்டையும் ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் இல்லைன்னா 3 ஷிஃப்ட்னு கணக்கு வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ்ல ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகிரும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து ரீசனிங்கும் நீங்க வந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ கான்செப்ட் மட்டும்தான் கிளாஸ்ல படிக்க முடியும், ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்றது உங்களோட கையில தான் இருக்கு. நான் திருப்பியும் சொல்லிட்டேன், இந்த குரூப் டில நல்ல ஸ்கோர் வாங்கணும்னா ஏற்கனவே நடந்த அந்த 101 ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அதுல ரிமைனிங் இருக்க 80 ஷிஃப்ட்டையும் நீங்க ஓனா சால்வ் பண்ணுங்க. இப்ப நடந்து முடிஞ்ச NTPC CBT 1ல 32 ஷிஃப்ட் இருக்கு. இந்த 32 ஷிஃப்ட் கொஸ்டினே சால்வ் பண்ணுங்க. இதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கான்செப்ட் தெரியல அப்படின்னா, தெரியாம இருக்காது, கண்டிப்பா எல்லா கான்செப்ட்டுமே புரிஞ்சிடும். அதே மாதிரி உங்க ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகிரும். 4வது கொஸ்டின் பாருங்க. வாட் சம் வில் earn a simple interest of rupees 1320 in 3 years at 20% rate of interest? வருஷத்துக்கு 20% வட்டி போடுறாங்க. 3 வருஷத்துல நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து என்ன அப்படின்னா 1320 வந்து நமக்கு கிடைக்கிற வட்டி. ஓகேவா? அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண தொகை எவ்வளவு, நம்ம போட்ட அசல் எவ்வளவு, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு 20% வட்டி போடுறாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி போட்டிருப்பாங்க? 3 × 20 60%. அப்போ பெர்சன்டேஜ்ல 3 வருஷத்துக்கான வட்டி 60ன்னு சொல்லிடலாம். ரூபாயில 3 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு? 1320. அப்போ 60% தான் 1320. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் எப்படி எடுத்துக்கணும்? 100% அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 60% 1320னா 1% என்னன்னு கண்டுபிடிங்க. 0 கட் ஆகிரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2 12 2 12. 1% வந்து 22. நமக்கு தேவையானது நம்ம செலுத்திய தொகை எவ்வளவு, நம்ம போட்ட பணம் எவ்வளவு, அது எவ்வளவு? 100%. 1% 22னா 100% எவ்வளவு? 22 × 100
2200. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதுக்கு உட்காந்து பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஃபார்முலாலாம் எழுத வேண்டாம். ஒரு வருஷத்துக்கு 20% வட்டினா 3 வருஷத்துக்கு எவ்வளவு? 60%. அந்த 60% இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 1% என்னன்னு கண்டுபிடிங்க. அதுல இருந்து 100க்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இந்த 4 கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? செகண்ட் கொஸ்டின் யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்ணலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? ஓகே, நான் லாஸ்டா சொல்றேன் அது என்ன கொஸ்டின் பார்த்தோன்னு. ஓகே, அஞ்சாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? இஃப் a triangle has sides ABC and fixed sum a plus b plus c equal to 18 வருது, then the maximum possible area of the triangle. ஒரு முக்கோணத்தோட பக்கங்கள் ஏபிசின்னு இருக்கு, அதோட கூட்டுத்தொகை 18 அப்படின்னா அதோட சாத்தியமான பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ஏபிசி 18 வரணும்னா இது 2 இருக்கலாம், இது 10 இருக்கலாம், அந்த மாதிரி ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். முக்கோணத்திலே நிறைய முக்கோண டைப் வந்து இருக்கு. சமபக்க முக்கோணம், 3 பக்கமும் சமமா இருந்துச்சுன்னா சமபக்க முக்கோணம் சொல்லுவோம். 2 பக்கம் மட்டும் சமமா இருந்துச்சுன்னா இரு சமபக்க முக்கோணம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க? 3ஐயும் நீங்க கூட்டினீங்கன்னா 18 வரும்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ரொம்ப திங்க் பண்ணாம ஜஸ்ட் அந்த முக்கோணம் ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேற எந்த முக்கோணத்தையும் யாராலையும் அசியூம் பண்ண முடியாது இத. ஓகேவா? அப்ப இது 6, இது 6, இது 6 இருக்கும் பக்கம். ஏன்னா மொத்தம் 18 சொல்லிட்டாங்க. அப்போ 3 பக்கமும் சமம் அப்படின்னா 18/3ன்னு போடலாம். அப்ப 6 6 6ன்னு வந்துரும். அப்ப பக்கத்தோட அளவு வந்து எனக்கு என்ன வந்துரும்? 6ன்னு வந்துரும். அப்ப முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? √3/4 a ஸ்கொயர், அப்படிதானே? சோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? √3/4 இன்ட்டு ஏயோட வேல்யூ 6. அப்போ 6 ஸ்கொயர் என்ன வரும்? 36. இல்லைன்னா 6 இன்ட்டு 6ன்னு போட்டுருங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 2 3. சோ 3. இப்ப ஆன்சர் என்ன வரும்? 9√3ன்னு கிடைக்கும். 9√3. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ இதுல வராது, 9√3 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் தப்பா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ காப்பி பண்ணும்போது தப்பாகி இருக்கு. முன்னாடி 9 வரும். ஓகேவா? அந்த ரூட்டுக்குள்ள 9 வராது. ஓகே, 9√3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். 6th கொஸ்டின். இந்த 5 கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு நாம சால்வ் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஏன்னா என்டிபிசி பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு குரூப் டினா தான் 25 கொஸ்டின். அதனால இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் லென்த்தா தான் போகும். கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் திருப்பியும் சொல்றேன், எல்லா ஷிஃப்டோட கொஸ்டினையும் வீட்ல உட்கார்ந்து சால்வ் பண்ணுங்க. நாளைக்கெல்லாம் 2 நாள், சாட்டர்டே சண்டே வந்து நீங்க ஆபீஸ் போயிட்டு இருந்தாலும் மேபி சண்டேவாவது உங்களுக்கு லீவ் இருக்கும். சோ அந்த டைம்ல ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. செஞ்சு பாருங்க, ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சில கொஸ்டினுக்கு பேப்பர் பென் இல்லாம ஆன்சர் பண்ணிடலாம், சில கொஸ்டினுக்கு பேப்பர் பென் எடுத்து தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, 6th கொஸ்டின். fruit seller sold mangoes at 600 per box last month. லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா போன மாசம் ஒரு பாக்ஸ் 600 ரூபான்னு விக்கிறாரு. இந்த மாசம் பாத்தீங்கன்னா he first increased the price by 10% due to transportation cost. போயிட்டு வர செலவு எல்லாத்துமே அதிகமா இருக்கிறதுனால 10% பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாரு. அண்ட் தென் ஆஃபர்ட் a discount of 15%. இப்படி பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கறாரு. அப்படின்னா அந்த மாம்பழத்தோட இறுதி விற்ற விலை என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஒரு பழ வியாபாரி கடந்த மாதம் ஒரு பெட்டி மாம்பழங்களை 600 ரூபாய்க்கு விற்கிறாரு. லாஸ்ட் மந்த் எவ்வளவுக்கு விற்கிறாரு? 600 ரூபாய்க்கு விற்கிறாரு. இந்த மாசம் அவருக்கு போக்குவரத்து செலவு அதிகமானதுனால 10% விலையை இன்க்ரீஸ் பண்றாரு. அப்ப 600 ரூபாய்க்கு விற்கிறாரு, 10% இன்க்ரீஸ் பண்றாருன்னா எப்படி எழுதலாம்? டைரக்டா நீங்க 110/100 போட்டு என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல 110/100 போடலாம். அப்படி இல்லைன்னா இது பெரிய நம்பரா இருக்கு அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? 10% ஃபிராக்ஷன்ல 10ன்னு எழுதலாம். அப்ப இனிஷியலா அதோட விலை வந்து 10 ரூபாய். இப்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு? 1 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? 11 ரூபாய்க்கு. சோ 11/10ன்னு எழுதிக்கலாம். இதை வந்து நிறைய பேர் எப்படி புக்ல பாத்தீங்கன்னா 600, ஆக்சுவலா புக்ல வந்து வேற மெத்தட்ல சால்வ் பண்ணிருப்பாங்க. சில புக்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா 110/100 போட்டு 00 கேன்சல் பண்ணிருப்பாங்க. சோ இப்படி கேன்சல் பண்ணாலும் கரெக்ட் தான். அப்படி இல்லைன்னா இந்த 10% 1/10ன்னு எழுதிட்டு அசல் வந்து 10, 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாரு. சோ 11/10ன்னு போட்டுடலாம். ஓகே, அப்ப இப்போ அந்த மாம்பழத்தோட விலை இதுதான்.
இப்போ இன்க்ரீஸ் பண்ண பிறகு இதான் மாம்பழத்தோட விலை. இதுல எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கறாரு? 15% வந்து தள்ளுபடி கொடுக்கறாரு. அப்ப இறுதி விலை என்ன? இதுதான் உண்மையான விலை. ஓகேவா? அப்ப இறுதி செல்லிங் பிரைஸ் என்ன வரும் உங்களுக்கு? இதுல 15% தள்ளுபடி கொடுத்தாருன்னா 15 ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 15/100ன்னு எழுதலாம். அப்போ 3/20ன்னு எழுதலாம். டைரக்டாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 3/20ன்னு எழுதிக்கலாம். அப்ப 20 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 3 ரூபாய் தள்ளுபடி கொடுக்கறாரு. அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாரு? 20 கீழே போடுங்க, 17 ரூபாய்க்கு. சோ 17ன்னு போட்டுடலாம். அப்ப இறுதி செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 2 ஜீரோவை கட் பண்ணி விட்டுறலாம். ஆன்சர் வந்து என்ன வரும்? 6 × 11 × 17. சோ யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்ண முடியாதா? சோ 600 × 0 கட். ஓகே ஓகே, இங்க 2 இருக்கு பாருங்க. 2வையும் சேர்த்து கட் பண்ணி விட்டேன். 1 3 3, 2 2, 3 2 6. ஆக்சுவலா இங்க யூனிட் டிஜிட் பார்த்தேன் 1 வந்துச்சு. இந்த மாதிரி எழுதும்போது யூனிட் டிஜிட் 7 வருதுன்னு பார்த்தேன். அப்புறம் தான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இந்த 2 வச்சு இதை கட் பண்ணல. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 × 11 × 17. அப்ப ஆன்சர் எதுல முடியும்? 1ல முடியும். ஆனா இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும்? 561. ஓகேவா? ஆக்சுவலா நான் இந்த சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் கமெண்ட்ல ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. சோ இதை மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஆன்சர் வந்து 561 தான் வரும். புரியுதா? எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்குதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸா நடந்த எல்லா ஷிஃப்ட்டையும் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். நான் பிராக்டிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது ஈஸி. ஆனா அதை செயல்படுத்தணும். அதை உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்றதுதான் பெரிய வேலையே. ஓகே, இனிஷியலா 600, பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண பிறகு 11/10 வரும். இது டக்குன்னு எக்ஸாம்ல போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் நிறுத்தி நிதானமா இங்க எழுதி சொல்லியிருக்கேன். கரெக்டான பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு 600 × 11/10 × 17/20ன்னு போட்டு கேன்சல் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகே, டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிக்கணும். நீங்க சிலபஸ் தெரியாம ஷிஃப்ட் கொஸ்டின் வந்து போட முடியாது. சிலபஸ் முடிக்காம ஷிஃப்ட் கொஸ்டின் வந்து போட முடியாது. ஓரளவுக்காவது உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியணும். அது தெரிஞ்ச பிறகுதான் நீங்க என்ன வரணும்னா இந்த ஷிஃப்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பிராக்டிஸ் பண்ண வரணும். ஸோ தமிழ் வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்றேன். ஸோ நேற்று இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃப் அப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். A train of length வந்து 180 meter. ட்ரெயினோட லென்த் வந்து 180 meter is running at a speed of, அதோட ஸ்பீடு வந்து 72 km/h. How much time will it take to cross a bridge 350 meters long? ஒரு bridge கடந்து போகுது. bridgeோட length பார்த்தோம் அப்படின்னா 350 மீட்டர்ல இருக்கு. 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் வந்து இந்த ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. 72 km/h வேகத்துல போகுது. அது 350 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாலத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? இது ஈஸியான கொஸ்டினா கஷ்டமான கொஸ்டினா? ஈஸியான கொஸ்டின் தானே. குரூப் டிலையும் இதே மாடல்ல கொஸ்டின் பார்த்திருக்கோம், அப்படிதானே? எல்லா கான்செப்டுமே சேம் தான். ஒன்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே சால்வ் பண்ணிடலாம் எல்லா கொஸ்டினுமே. அப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பாலத்தை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாரு? ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பிரிட்ஜோட லென்த். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸுங்கிறது யாரு? 180 + 350, இவங்க தான் டிஸ்டன்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. நல்லா பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருக்கு, ஸ்பீடு வந்து km/hல இருக்கு. அப்ப இந்த km/h மீட்டர்/செகண்டா மாத்திரலாமா? அப்ப எதால மல்டிப்ளை பண்ணணும்? 5/18னால மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 டைம்ஸ் கட் ஆகும். அப்ப ஸ்பீடு வந்து 20 மீட்டர்/செகண்ட் நமக்கு வந்து என்ன ஆகும்? கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப இங்க நமக்கு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஆட் பண்ணுங்க. 0 8 5 13 530 இருக்குமா? சோ டிஸ்டன்ஸ் வந்து என்ன வருது? 530 கிடைக்கி. ஓகே, 530 டிவைடட் பை டைம் எவ்வளவு? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் எவ்வளவு? 20. சோ போட்டுடலாம். சோ 0 0 கட் ஆகிரும். அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 26 2 52. சோ 26.5 கிடைக்கும். 26.5ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, நல்லா பாருங்க, இது பேசிக்கான கொஸ்டின் தானே. ஜஸ்ட் நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பீடு கொடுத்துட்டு டைம் கேட்டிருக்காங்க. இதுல ஒண்ணே ஒண்ணு நீங்க பண்ணணும், யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும். அடுத்து இன்னொரு கான்செப்ட் என்ன தெரியணும்? ட்ரெயின் வந்து பாலத்தை கடந்து போகுது. அப்ப இங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பாலத்தோட லென்த். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இத ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல டக்குன்னு சொல்லுங்க பாப்பா ஆன்சர். இதே கொஸ்டின் குரூப் டிலையும் பார்த்திருக்கோம். குயிக்கா சொல்லுங்க, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல. 7. ஓகே, சூப்பர்.
ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல குயிக்கா ஆன்சர் சொல்லுங்க. 7. ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். பெருக்குனா 170 வரணும், கூட்டினா 27 வரணும். என்ன பாசிபிலிட்டி இருக்கு? 10, 17. அப்போ வித்தியாசம் என்ன வரும்? 17 மைனஸ் 10 7. பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். இதை ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். சம் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து 27, ஏ பி. இது ரெண்டையும் கூட்டினேன்னா 27 கிடைக்கும். அதோட ப்ராடக்ட் ஏயையும் பியையும், அந்த நம்பர்ஸை வந்து ஏ கமா பின்னு எடுத்துக்கலாம். ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னா 27 கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 170 கிடைக்கும். அதோட டிஃபரன்ஸ் என்ன? அதாவது ஏ மைனஸ் பி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ மைனஸ் பி என்னங்கிறத நாம வந்து சொல்லணும். ரெண்டு மிகை எண்களின் கூடுதல் வந்து 27, அதோட பெருக்கற் பலன் வந்து 170. அதோட வித்தியாசம் என்ன? ஸோ ரொம்ப சிம்பிள். ரெண்டு ஐடியா இருக்கு நம்ம கையில, அப்படித்தானே? ஏயையும் பியையும் மல்டிப்ளை பண்ணா 170 வரும். மேம் நிறைய நம்பர் வரும்ல, அப்படிலாம் நீங்க ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஏபியை மல்டிப்ளை பண்ணா 170 வரணும், கூட்டினா 27 வரணும். அப்ப ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ 10, 17 இல்லைன்னா 17, 10 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப 17ஐயும் 10ஐயும் கூட்டினா 27, 17ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணா 170. அப்ப ஏ 17, பி 10ன்னு சொல்லிடலாம். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு? ஏ மைனஸ் பி கேட்டிருக்காங்க. 17 மைனஸ் 10 7. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். பேப்பர் பண்ணே எடுக்க வேண்டாம் எக்ஸாம்ல. ஓகே, 9th கொஸ்டின் பார்க்கலாமா? போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? 9th கொஸ்டின். A streaming service charges 150 per month. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்னா இப்போ நம்ம கேபிள்லாம் வரும் இல்லையா, இல்லை அமேசான்ல பிரைம்லலாம் படம் பார்ப்போம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் 150 ரூபா கட்டினா போதும் நம்ம. ஓகே, அதே இது இஃப் யூ பை ஆனுவல் பிளான், அதே நீங்கள் ஆனுவல் பிளானாக வாங்கிட்டீங்க, 12 மாதத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த டோட்டல் சேவிங்ஸ் கம்பேர் டு பேயிங் மந்த்லி ஃபார் எ இயர்? ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா மாசம் மாசம் 150 ரூபா கட்டுறீங்களா, இல்லைன்னா வருஷத்துக்கு, அதாவது 12 மாசத்துக்கு ஆனுவல் பிளானை 15% டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டீங்கன்னா எவ்வளோ ருபீஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம்? இதுதான் கொஸ்டின். ஓகே, ஒரு ஸ்ட்ரீமிங் சேவைக்கு மாசம் மாசம் 150 ரூபா கட்டணம் வாங்குறாங்க. அதே இது 12 மாசத்துக்கு 1 இயர் பேக் நீங்க எடுக்கிறீங்க. ஓகே, 1 இயர் பிளான் நாம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு 15% தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு மாதாந்திர கட்டணம் செலுத்துவதை விட உங்களின் மொத்த சேமிப்பு எவ்வளவாக இருக்கும்? ஓகேவா? இப்போ மாசம் மாசம்னா 150 ரூபா நாம வந்து கட்டணும். அப்போ 12 மாசத்துக்கு எவ்வளவு கட்டுவோம்? ஒரு மாசத்துக்கு 150 ரூபா. 12 மாசத்துக்கு எவ்வளவு கட்டுவோம்? 150 இன்ட்டு 12. இதுதான் நம்ம 12 மாசத்துக்கு கட்டக்கூடியது. ஓகேவா? இப்போ இது 12 மாசத்துக்கு நாம கட்டக்கூடிய தொகை. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு 15% தள்ளுபடி கொடுக்குறாங்க. இயர்லி பேக்கை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா 15% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு நான் மாசம் மாசம் 150 ரூபா 150 ரூபாயா கட்டினேன்னா எனக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. அப்போ என்னோட சேவிங்ஸ் எது? இந்த 15% தள்ளுபடி கொடுத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட சேவிங்ஸ். நீங்க புக்ல பாத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணிருப்பாங்கன்னா, நாம இனிஷியலா செலுத்தக்கூடிய தொகை 12 மாதங்களுக்கு 150 இன்ட்டு 12ன்னு கொடுத்திருப்பாங்க. இப்போ புதிய தொகை, ஸோ 150 இன்ட்டு 12ல ஒரு எவ்வளவு கண்டுபிடிச்சிருப்பாங்க? 15% கண்டுபிடிச்சு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து தலையை சுத்தி போறது. ஓகேவா? ஸோ அப்படிலாம் நீங்க பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. மாசம் மாசம் 150 ரூபா கட்டினா 12 மாசத்துக்கு இதை நம்ம கட்டணும். இப்போ இந்த 15% தள்ளுபடி கொடுப்பாங்க. ஒரே இதா நாம கட்டிட்டோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கானதை சிங்கிள் பேமெண்ட்லேயே நம்ம வந்து கட்டுறோம் அப்படின்னா 15% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்போ இந்த 15% தானே நமக்கு லாபம், அதானே? இதானே நமக்கு சேவிங்ஸா இருக்கும். இந்த 15% காசு தான் நமக்கு என்ன ஆகும்? சேவ் ஆகும். அப்போ அந்த 150 இன்ட்டு 12ல 15% கண்டுபிடிச்சா போதுமா? அதுதான் ஆன்சர். ஸோ 150 இன்ட்டு 12 டிவைடட் பை 15 டிவைடட் பை 100. 0 0 கட் பண்ணிடலாம். 3 5 15, 2 5 10. ஸோ 6 2 12. 15 இன்ட்டு 18 இல்லைன்னா 15 6 90, 90 இன்ட்டு 3 270. அப்போ உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் மிச்சமாகும்? 270 ரூபாய் மிச்சமாகும். அந்த 15% தள்ளுபடி கொடுக்கறதுனால அந்த இயர்லி பேக் வாங்கும்போது நமக்கு 270 ருபீஸ் வந்து என்னாகும்? மிச்சமாகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்க சால்வ் பண்ணி டக்குன்னு சொல்லுங்க.
ஓகே 2662 ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டினை என்ன மெத்தட்ல போடலாம்? ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓகேவா? If the interest on a sum of y at 10% per annum compounded annually for 2 years is 462, then the total amount payable at the end of the 2 year will be. நம்ம பேங்க்ல ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த அசல் வந்து தெரியல. அந்த அசலை வந்து ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்ல ஒய்ன்னு ஒரு அசல் வந்து போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு போடக்கூடிய வட்டி எவ்வளோ அப்படின்னா 10%. இதை ஃப்ராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/10 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதை ஃப்ராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/10 எழுதலாம். அதாவது பேங்க்ல 10 ரூபா போட்டிருக்கோம். பேங்க் நமக்கு தர வேண்டிய வட்டி வந்து 1 ரூபாய். அப்ப டோட்டலா நம்ம கையில கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? நம்ம போட்ட அசல் பிளஸ் பேங்க் நமக்கு தந்த வட்டி 11 ரூபாய் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப இங்க பிரின்சிபல், இங்க அமௌண்ட்னு போட்டுக்கலாம். அப்ப அசல் எவ்வளவு? 10 ரூபா பேங்க்ல போட்டிருக்கோம். வட்டி எவ்வளவு தராங்க? 11 ரூபாய் தராங்க. இங்க எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்கோம்? 2 வருஷத்துக்கு போட்டிருக்கோமா? அதனால 2/10 எழுதிக்கோங்க. அதாவது 2 வருஷத்துக்கு போட்டிருக்கோம். ஓகே, அப்போ 2/10 எழுதிக்கோங்க. சோ 2/10 எழுதி இங்க 2/11 எழுதி ரேஷியோவா கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயரும் பண்ணிக்கலாம். எப்படின்னா 2 விதமா போடலாம். சில புக்ல, இப்போ வர புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் இருக்கு. முன்னாடி இருக்க புக்ஸ்ல எல்லாம் p into 1 plus r by 100 the whole power n ல போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்க 2 வருஷம் இருக்கா? பேங்க்ல போட்டது 10 ரூபாய், 1 ரூபாய் வட்டி வருது. 2/10 2/11 போடுங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா இங்க எழுதிட்டே 2 வருஷமா, அப்ப இதை என்ன பண்ணிருங்கன்னா ஸ்கொயர் பண்ணிருங்க. 2 வருஷம்னா ஸ்கொயர் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு ஸ்கொயர் பண்றது தெரியல மேடம் அப்படின்னா 2 வருஷம் இருந்தா 2 வாட்டி எழுதுங்க. 3 வருஷம் இருந்தா 3 வாட்டி எழுதுங்க. அவ்வளவுதான். ஓகே, 3 வருஷம்னா இந்த மாதிரி எழுதணும். இல்லைன்னா 3 வருஷம் தான் என்ன பண்ணணும்னா கியூப் பண்ணணும். ஓகே, அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்? பிரின்சிபல் 10, அசல் வந்து எவ்வளவு? அமௌண்ட் வந்து எவ்வளவு? 11 ரூபாய். ஓகேவா? அப்ப இதை ஸ்கொயர் பண்ணணும். 2 வருஷம்னா என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர்னு இருக்கும். 100 121 கிடைக்கும். அதே தான் இங்கேயும் கிடைக்கும். 2 வாட்டி எழுதி மல்டிப்ளை பண்ணாலும் 100 121 கிடைக்கும். எப்படினாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப அசல் எவ்வளவு பார்ட்டு? 100 ரூபாய் அசல் போட்டிருக்கேன் பேங்க்ல. எனக்கு அமௌண்ட் அந்த அசல் பிளஸ் வட்டி எவ்வளவு கிடைக்கும்? 121 கிடைக்கும். ஓகே, கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டு வட்டி வந்து 2 வருஷம் கழிச்சு 462 ரூபாய் உங்க கையில கிடைக்குது. வட்டி மட்டும் 462 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா மொத்த தொகை என்ன? ஓகேவா? செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்ன? ஓகே, அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு? 462 ரூபாய். ஓகேவா? நம்ம பேங்க்ல எவ்வளவு போட்டோம்? 100 ரூபாய். இல்லைன்னா பேங்க்ல 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம். ஓகேவா? அப்ப எவ்வளவு வருது நமக்கு? அசல் பிளஸ் வட்டி 121. இது வந்து அசல். ஓகே, பிரின்சிபல். இது வந்து அசல் பிளஸ் வட்டி. அப்ப இதுல இருந்து வட்டி எவ்வளவு? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா வட்டி கிடைச்சிருமா? வட்டி எவ்வளவு? 21 பார்ட். நமக்கு ரூபாயில வட்டி எவ்வளவு? 462. அப்ப 21 பார்ட் 462னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. 1 பார்ட் எவ்வளவு? 462 டிவைடட் பை 21. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 21 42, 2 21 42 கிடைக்கும். அப்போ 1 பார்ட் வந்து 22. இப்ப அசல் கேட்டிருக்காங்களா? அமௌண்ட் கேட்டிருக்காங்களா? கொஸ்டின்ல மொத்த தொகை எவ்வளவு? 2 வருஷம் முடிவுல நீங்க செலுத்த வேண்டிய மொத்த தொகை. இப்ப ஒருத்தன் கடன் கொடுக்கறான் அப்படின்னா அசலை மட்டுமா திருப்பி கொடுப்போம்? அசலையும் கொடுக்கணும், வட்டியையும் கொடுக்கணும். ஓகேவா? அப்ப நமக்கு மொத்த தொகைனா என்னது? அசலும் வட்டியும் சேர்ந்தது. அசலும் வட்டியும் சேர்ந்தது எவ்வளவு? 121 பார்ட். அப்போ 1 பார்ட் 22னா 121 பார்ட் 121 × 22. சோ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2662 கிடைக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சோ பிரின்சிபல் எத்தனை பார்ட், அமௌண்ட் எவ்வளவு பார்ட்னு கண்டுபிடிங்க, வட்டி எவ்வளவு பார்ட்னு கண்டுபிடிங்க. இதை சுத்தி சுத்தி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு பிரின்சிபலும் கேட்கலாம், அமௌண்ட்டும் கேட்கலாம். இல்ல பிரின்சிபல் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கலாம். இல்ல பிரின்சிபல் கொடுத்துட்டு அமௌண்ட் என்னன்னு கேட்கலாம். இந்த ரேஷியோவை உருவாக்கி வச்சுட்டோம் அப்படின்னா எது கொடுத்து என்ன கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் எ ஸ்பியர் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ 2896.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் புறப்பரப்பளவு கொண்ட ஒரு கோளத்தின் விட்டத்தை காண்க. ஸோ கொஸ்டின் ஈஸி, பட் கால்குலேஷன்
கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி இருக்கு, ஏன்னா பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஸ்பியர் இருக்கு அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? ஒரு பேப்பர் எடுங்க, அதுல 2Dல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ எழுதுங்க, 3Dல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ எழுதுங்க. எழுதி உங்க நோட்ல ஃபர்ஸ்ட் பக்கத்துல ஒட்டிக்கோங்க. டெய்லி அந்த முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாம் படிங்க. அதே மாதிரி மேக்ஸ்லயும் டைம் அண்ட் ஒர்க் இருக்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதுல முக்கியமான ஃபார்முலா என்னன்னு பாருங்க. எல்லாத்தையும் எப்ப கேட்டாலும் சொல்ற அளவுக்கு படிச்சுக்கோங்க. அப்ப நமக்கு கோலத்தோட புறப்பரப்பளவுக்கான ஃபார்முலா 4πr². அது கொடுத்துட்டாங்க 2896.2ன்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி இதை ஆன்சர் பண்ணலாம்? 4 × 22/7 × r². யாராவது இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ட்ரை பண்ணுங்க சைட்ல என் கூடவே சேர்ந்து. ஈக்குவல் டு 2896.2 இருக்கும். அப்ப r² இந்த 7 இங்க கொண்டு போயிடலாமா? 2896.2 × 7 / 4 × 22 இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணணும். ஸோ எதை வச்சு கட் பண்ணலாம்? இதை 2ஆ வாய்ப்பாடு வச்சு ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவோமா? 2 தடவை போகும். 14 2 28, 4 2 8, 8 2 16, ஸோ 1ன்னு முடியும். இப்போ வேற என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? நாம 22 வச்சு கட் பண்ண முடியாது, வேற வழியே இல்லை, இது கூட மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்ப 144. ஸோ கடைசி புள்ளி வச்சுக்கலாம். இப்பவே புள்ளியை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஸோ லாஸ்டா புள்ளியை சேர்த்துக்கலாம். 1 7 7 8 7 56 28 33. ஸோ திருப்பி என்ன வரும்? எத்தனை 444 போட்டேனா? ஸோ 33. அடுத்து 28 30. ஸோ 7 3 10. ஸோ ஆன்சர் 100 367ன்னு வருது. அப்போ 100 367 / 44. ஓகே, ஸோ இப்போதான் என்ன பண்ணணும்னா டைரக்டா 44 வச்சு இதை கட் பண்ண போறோம். 100 367 44 எத்தனை தடவை போகும்? 2 தடவை போகும். ஸோ 10ல் 12 வருமா? அடுத்து இங்க 3 போட்டுடலாம். எத்தனை தடவை போகும்? 3 தடவை. 4 3 12, 12 1 13. ஸோ 3 தடவை போகுமா? 10ல் 8 போனா 2. திருப்பி இங்க என்ன இருக்கும்? 9ல் 8 போனா 1. 123. ஸோ கரெக்டா தானே போட்டிருக்கோம்? 100 வருதா? 101 வருதா? 7. ஏன்னா இங்க ஒரு நம்பர் வரும், இந்த நம்பர் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி வரும் நமக்கு. ஸோ 8 7 56 28 33 28 100 101 வருது, அப்படிதானே? 28 3 31. ஸோ 101 வருது. அப்போ நமக்கு இங்க 11ல் 8 போனா 3 133. அப்ப 3 டைம்ஸ் போச்சு அப்படின்னா இங்க என்ன வரும்? 132ன்னு வருமா? அடுத்த ஸ்டெப்ல 3ல் 2 போனா 1. ஸோ இந்த 6 கீழே இறக்கிடலாம். அடுத்து 6 கீழே இறக்கியாச்சு, இதை டிவைட் பண்ண முடியாது, இங்க ஒரு 0வை சேர்த்துடலாம். இந்த 7 கீழே இறக்கலாம். 7 கீழே இறக்கணும் அப்படின்னா நமக்கு எத்தனை தடவை போகும்? திருப்பி 3 தடவை தான் போகும், அப்படிதானே? இப்பதானே பார்த்தோம். ஸோ 3 டைம்ஸ் போகும். அப்போ 3 டைம்ஸ்னா 2303ன்னு வருது. ஓகே, இன்னும் நமக்கு 2303ன்னு வந்துருச்சா? ஸோ இப்போ நமக்கு r², இது எதோட வேல்யூ? r² வேல்யூ தான் 2303. ஓகே, ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 2303 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரூட் வேல்யூ. இது வந்து என்ன வேல்யூ? ரூட் வேல்யூ. இங்க நமக்கு என்ன இருந்துச்சு? 100 எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 1 டிஜிட் தள்ளி. ஓகே, ஸோ இதுல புள்ளி வராதுன்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ல புள்ளி இருந்துச்சா ஒரிஜினல் பேப்பர்ல? ஏன்னா அந்த புள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் எல்லாமே புள்ளியில வந்திருக்கணும். ஸோ மேபி இந்த இடத்துல வந்து பாயிண்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் ஏதோ தப்பா எடுத்திருக்காங்க, பாயிண்ட் வராது. ஏன்னா பாயிண்ட் இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். இது எதோட ஸ்கொயர்னு தெரியுதா? 2304. ஏற்கனவே வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பரை அப்படி படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுல 48ஓட ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 2304ன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகே, இங்க ஈவுல என்ன வந்திருக்கு? 2303ன்னு வந்திருக்கு இதை கட் பண்ணும்போது. ஓகே, அப்ப இதை கட் பண்ணும்போது 2303ன்னு வருதா? அப்ப r² வந்து 2303. அப்ப ஆரோட வேல்யூ √2303. நமக்கு தெரியும் 48ஓட ஸ்கொயர் வந்து 2304ன்னு. இதுல இருந்து ஆரோட வேல்யூ 48ன்னு போட்டுடலாம். அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்ப டயாமீட்டர் எவ்வளவு? 48 × 2 96. ஓகே, ஸோ 96ங்கிறது ஆப்ஷன் டி. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் சிம்பிளா இருக்குங்கிறதுக்காக கால்குலேஷனை கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. அதுல இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்க கூடாது, ஐயோ இதுக்கு எப்படி ரூட் எடுக்க அப்படின்னு. நமக்கு ஏற்கனவே தெரியும் 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிச்சிருக்கோம். ஸோ 48ஓட ஸ்கொயர் வந்து 2304. அதை வச்சு இது வந்து என்ன சொல்லிடலாம்? விட்டம் வந்து 96ன்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
அக்யூரேட்டா வரல. ஆனா நமக்கு தெரியும் இல்லையா 2303 வந்து எது பக்கத்துல இருக்கு 2304 பக்கத்துல இருக்கு. அப்ப அதை வச்சு நம்ம 48ன்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின். Value of a machine depreciates by 10% every year. What is the total percentage depreciation after 2 years? Okay, அந்த பொருள் வந்து ஒவ்வொரு வருஷமும் விலை வந்து 10% குறையுது. அப்போ அதில் ஏற்படக்கூடிய சதவீத மாற்றம் என்ன? x plus y plus xy divided by 100. இந்த ஃபார்முலால போடலாமா? சில புக்ல a plus b plus ab divided by 100ல போட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? -10 அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிரும். 10 into 10 divided by 100. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிரும். -20 plus 1 -19%. அப்போ எவ்வளவு கம்மி ஆகுது? 19% வந்து டிக்ரீஸ் ஆகுது. 19ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 13வது கொஸ்டின். ஆக்சுவலா குரூப் டில இதே கொஸ்டின் எத்தனை கேட்பாங்க? நமக்கு ஒரு ஈஸியான 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. இது என்டிபி 12th லெவல் அப்படிங்கிறதுனால 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே டிகிரி லெவல்ல இதே கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் மாடரேட்டா கேட்பாங்க. ஓகேவா? 13வது கொஸ்டின் பாருங்க. இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, 13வது கொஸ்டின். ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸ் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் ஆன் டாய்ஸ் ஆஃப் த சேம் மார்க்கெட் பிரைஸ். ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ கஸ்டமர் வாண்ட்ஸ் டு பை 10 டாய்ஸ். ஒருத்தர் வந்து 10 பொம்மை வாங்க போறாரு. விச் ஆஃப் த above schemes is the least beneficial to her? ஓகே, சோ லீஸ்ட் பெனிஃபிஷியல் எது? யாருக்குன்னா கஸ்டமருக்கு எது இருக்கிறதுலே லீஸ்ட் பெனிஃபிஷியல். ஓகேவா? கடைக்காரர் ஒரே மாதிரியான குறித்த விலை கொண்ட பொம்மைகளுக்கு பின்வரும் தள்ளுபடிகளை அறிவிக்கிறார். அதுல வாடிக்கையாளர் வந்து 10 பொம்மை வாங்குறாரு. மேலே உள்ள திட்டங்களில் எது அவருக்கு மிக குறைந்த லாபத்தை தரும்? யாருக்கு? வாடிக்கையாளருக்கு எது குறைந்த லாபம்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, 4 ஆப்ஷன்ல எது மிக குறைந்த லாபம்? ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய பொம்மைக்கு கொடுக்கக்கூடிய தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16%, 29%. அப்போ நமக்கு என்ன தெரியும்? தொடர் தள்ளுபடிகள்னா a plus b minus ab divided by 100 தெரியும். அப்ப இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 16 plus 29 minus 16 into 29 divided by 100. 29 16 45. ஓகே, 45. இங்க 30 16 480 வரும். சோ அதுல இருந்து ஒரு 16 கழிச்சோம்னா 464. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 4.64. தெரியலனா 29 into 16ன்னு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அப்ப 45ல 4.64 போச்சு அப்படின்னா என்ன வரும் நமக்கு? ஆன்சர் என்ன வரும்? 45 மைனஸ் 4.64 41 சம்திங் வருமா? ஆன்சர் என்ன வரும்? 45 4.64. சோ அரௌண்ட் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 41 இல்ல 40ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு எக்ஸாக்டா இதோட வேல்யூ தேவையில்ல. இந்த 4 பேர்ல யாரு ரொம்ப லீஸ்ட்ங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப இதோட வேல்யூ வந்து ஒரு 41ன்னு வச்சுக்கிடுவோமே. ஒரு அப்ராக்சிமேட்டா 40 41ன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, 40 பிளஸ் இதுல வரக்கூடிய வேல்யூ வந்து எவ்வளவு? 40 பிளஸ். அப்ப ஆப்ஷன் ஏக்கு வந்து 40 கிட்ட வருது. ஓகே, ஆப்ஷன் பி சி டி செக் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 விட கம்மியா வரணும். ஓகேவா? இப்ப பி செக் பண்றேன். 4%, 34%, 37% தொடர் தள்ளுபடிகள் கொடுக்கறாராம். நல்லா பாருங்க, இதை செக் பண்ணணுமா? 40 விட அதிகமா வரும். அப்படிதானே? பார்த்தாலே தெரியுது. இதுல என்னென்ன தள்ளுபடி கொடுக்காங்க? 37% கொடுக்காங்க, 34 கொடுக்காங்க, 4 கொடுக்கறாங்க. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தாலே 40 தாண்டி எக்ஸீட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஒரு 4 வேற இருக்கு. அப்ப அதை வச்சு இந்த இதை எலிமினேட் பண்ணிடலாம். இது லீஸ்டா இருக்காதுன்னு சொல்லிடலாம். எக்ஸாம்ல டைமை சேவ் பண்ணுங்க. இதை உட்காந்து கால்குலேட் பண்ணி இதோட எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். பார்த்தாலே தெரியுது 40 விட அதிகமா வந்துரும்னு. அப்ப இதை நான் செக் பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்க, முதல் 4 பொம்மைகளுக்கு 12% தள்ளுபடி கொடுக்கிறாரு. மற்றும் அதற்கு மேல் வாங்கும் ஒவ்வொரு பொம்மைக்கும் 27% தள்ளுபடி. மொத்தம் எத்தனை பொம்மை வாங்குறாங்க? 10 பொம்மை வாங்குறாங்க. 10ல 4 இதுக்கு 12% தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப இது எங்க போயிடலாம்? அந்த டிவி வாஷிங் மிஷின்ல வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிப்போம் பாத்தீங்களா? வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட் வச்சு அது மாதிரி இது பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து மீதி இருக்க பொம்மைன்னா 6 பொம்மை இருக்கும். அதுக்கு வந்து 27% தள்ளுபடி. இதுக்கு 12%, இதுக்கு 27% கொடுக்காங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4 into 12 plus 6 into 27 டிவைடட் பை டோட்டலா என்ன இருக்கு? 6 plus 4 10 இருக்கு. அப்ப இங்க ஆன்சர் 48 plus 27 into 6 என்ன வரும்? 162.
27 into 6 6 7 42 12 162 162 by 10 இருக்கும். இப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 210 வருமா? சோ 210 by 10 கிடைக்கும். சோ 0 கட் ஆகிரும். அப்ப ஆன்சர் 21. அப்ப இந்த ஆப்ஷன் சில வந்து எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கறாருன்னா ஓவராலா 21% வந்து தள்ளுபடி கொடுக்கறாரு. ஆப்ஷன் டில என்ன பண்றாருன்னு பாருங்க. 10 பொம்மை வாங்கினா 4 பொம்மை இலவசமா. ஓகேவா? 10 வாங்குனீங்கன்னா 4 ஃப்ரீ. ஓகே, அப்போ மார்க் பிரைஸ் எவ்வளவு 14. அப்படிதானே? டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்கறாரு 4 வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு. அப்ப டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் என்ன 4/14 into 100 போட்டுடலாம். 2 7 டைம்ஸ் போகும். ஓகே, நமக்கு பெர்சன்டேஜ் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். 1/7 நம்ம எப்படி எழுதலாம் ஃபிராக்ஷன்ல? ஃபிராக்ஷன்ல 1/7 இருக்குன்னா பெர்சன்டேஜ்ல எப்படி எழுதலாம் 14.28 எழுதலாம். அப்ப இங்க 2/7 இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம்? இதை டபுள் பண்ணணும். அப்படிதானே? டபுள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 28.56% கிடைக்கும். இது எல்லாமே பேசிக்ஸ். பெர்சன்டேஜ் கிளாஸ்ல நம்ம ஒரு டேபிள் வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். ரெக்கார்டர் கிளாஸ்ல 1/7 அப்படின்னா அதை வந்து 14.28 எழுதலாம்னு சொல்லியிருப்பேன். இங்க 2/7 வந்திருக்கு. அப்ப அதை பார்த்தே நீங்க என்ன சொல்லிடலாம் 28.56 சொல்லிடலாம். அப்ப இதுல வரக்கூடியது எவ்வளவு 28.56. அப்ப இருக்குதுலே கம்மியான டிஸ்கவுண்ட் எது? ஆப்ஷன் சி. அதுதான் எவ்வளவு 21%. அப்ப சி தான் ஆன்சர்னு நம்ம சொல்லிடலாம். சிங்கிறது எதுல இருக்கு? ஆப்ஷன் பில சியை கொடுத்திருக்காங்க. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின் பாருங்க. 14th கொஸ்டின். பைப்பு 3 பைப் இருக்கு. XYZ can fill a tank in 8 hours if all the 3 pipes are worked for 3 hours and then pipe Z is closed. remaining tank வந்து XY வந்து fill பண்ணுதாங்க 10 மணி நேரத்துல. in how many hours can pipe Z alone can fill the empty tank? ஓகே, இப்பவே நமக்கு வந்து 50 minutes ஆகிருச்சு. 15 கொஸ்டினோட கிளாஸை நிப்பாட்டிடுவோமா இல்ல 30 கொஸ்டினும் சால்வ் பண்ணிடுவோமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 15th கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிடுவோமா இல்ல 30 கொஸ்டினும் ஒரே வீடியோல நம்ம சால்வ் பண்ணிடலாமா? குழாய் XYZ ஆகிய மூன்றும் சேர்ந்து ஒரு தொட்டியை 8 மணி நேரத்துல நிரப்பும். 3 சேர்ந்து 3 மணி நேரம் வேலை செய்யறாங்க. குழாய் Z வந்து மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க தொட்டியை X Y சேர்ந்து 10 மணி நேரத்துல ஃபில் பண்றாங்க. குழாய் Z மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க XYZ 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தான்னா 8 மணி நேரத்துல வேலையை முடிச்சிருவான். ஓகேவா? அப்ப இங்க டோட்டல் ஒர்க் வந்து என்னது? நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளவு வரும்? டோட்டல் ஒர்க் வந்து 8. அப்படிதானே? 8 மணி நேரத்துல வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இங்க டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளவு 8. ஓகேவா? எல்சிஎம் வந்து நமக்கு 8 இருக்கும். அப்படிதானே? 8ல முடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப டோட்டல் ஒர்க் வந்து 8ன்னு இதுல இருந்து தெரிஞ்சிருமா? அப்ப X plus Y plus Z ஓட எஃபிஷியன்சி என்ன வரும்? டோட்டல் ஒர்க் 8, வேலை பார்க்கறது 8 மணி நேரம். அப்ப எஃபிஷியன்சி எவ்வளவு வரும்? 1. அப்ப X Y Z 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தான்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு கேக் வந்து பண்ணுவான். ஓகேவா? இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு டோட்டல் ஒர்க் எவ்வளவு? நமக்கு 8 கேக் பண்ணணும். இதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து ஒரு 3 மணி நேரம் மட்டும் வேலை பார்க்கறாங்க. ஓகே, அப்போ XYZ 1 மணி நேரத்துக்கு ஒரு கேக் பண்ணுவான். அப்போ 3 பேரும் சேர்ந்துன்னா 3 மணி நேரத்துக்கு எவ்வளவு கேக் பண்ணுவாங்க? 3 into 1 3 கேக் பண்ணிருப்பாங்க. டார்கெட் எவ்வளவு? 8 கேக் பண்ணணும். அப்ப மிச்சம் எத்தனை இருக்கும்? 8 - 3 5 கேக் இருக்கும். X plus Y plus Z வந்து ஒரு 3 மணி நேரம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் மீதி எத்தனை இருக்கும்? 5 வந்து மிச்சம் இருக்கும். இப்ப என்ன ஆகுது? 3 பேரும் சேர்ந்து 3 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் குழாய் இசட்டை வந்து மூடிடுறாங்க. இசட் வந்து வேலையை விட்டு போயிடுறான். மீதி இருக்க தொட்டியை யாரு ஃபில் பண்றாங்க? யார் வேலை பார்க்கறாங்க? Xம் Yயும் சேர்ந்து தான் வேலை பார்க்கறாங்க. ஓகேவா? Xம் Yயும் சேர்ந்து எவ்வளவு நேரத்துக்கு வேலை பார்க்கறாங்க? 10 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. Xம் Yயும் சேர்ந்து எவ்வளவு வேலை பார்க்கறாங்க? 10 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. ஓகேவா? அப்போ 10 மணி நேரம் வேலை பார்த்து என்ன பண்றாங்க? தொட்டியை நிரப்புறாங்க. இசட் வந்து போயிடுறான். மீதி இருக்க வேலையை Xம் Yயும் சேர்ந்து 10 மணி நேரம் பார்க்கறாங்க. ஓகே, அப்ப ரிமைனிங் இருக்கிற வேலை எவ்வளவு? 5 தான் நமக்கு ரிமைனிங் இருக்கிற வேலை. ஓகேவா? 5 தான் ரிமைனிங் இருக்கிற வேலை. அப்ப அத 10 மணி நேரத்துல யாரு முடிக்கிறாங்க? Xம் Yயும் முடிக்கிறாங்க. அப்ப XY யோட எஃபிஷியன்சி நமக்கு என்ன வரும்? 5/10 அப்படின்னு போட்டோம்னா X plus Y யோட திறமை தெரிஞ்சிருமா? X plus Y யோட திறமை எவ்வளவுன்னா 1 மணி நேரத்துக்கு அரை கேக்கு தான் பண்ணுவாங்க. புரியுதா? மொத்தம் 5 கேக் பண்ணணும். Xம் Yயும் சேர்ந்து
எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 10 மணி நேரத்துல பண்றாங்க. மொத்தம் 5 கேக்கு தான் பண்ணணும் ரிமைனிங். அந்த ரிமைனிங் கேக்க எக்ஸும் ஒய்யும் தான் பண்றாங்க. எவ்வளவு நேரத்துல பண்றாங்க? 10 மணி நேரத்துல பண்றாங்க. நம்ம நார்மலா தெரியும். அப்ப 5 கேக்கு பண்ணா 10 மணி நேரம் எடுத்துக்கிறான்னா, ஒரு கேக் பண்றதுக்கு 2 பேருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம் ஆகும். ஓகே. அப்ப 1/2 மணி நேரம் சொல்லிரலாமா? நார்மலாவே சொல்லிரலாம் 1/2 மணி நேரம் ஆகும்னு. அப்படி தெரியலன்னா 5/10 = 1/2ன்னு போட்டுறலாம். அப்போ X, Y, Z ஓட எஃபிஷியன்சி 1. X plus Y ஓட திறன் வந்து எவ்வளோ அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு அரை கேக்கு தான் பண்ணுவான். அப்ப Z ஓட திறன் எவ்வளவு? 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு கேக் பண்ணுவாங்க. Xும் Yயும் சேர்ந்து வேலை பார்த்தான்னா 1 மணி நேரத்துக்கு அரை கேக்கு தான் பண்ணுவான். அப்ப இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா Z ஓட திறன் கிடைச்சிருமா? Z ஓட திறன் எவ்வளவு? 1 minus half, அரை. அப்போ 1 minus அரை எவ்வளவு? அரை. ஓகேவா? அப்ப Z மட்டும் தனியா வேலை பார்க்கறான்னா 1 மணி நேரத்துக்கு அரை கேக் வந்து பண்ணுவான். ஓகேவா? 1 மணி நேரத்துக்கு அரை கேக் பண்ணுவான். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? மொத்த வேலையையும் Z கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் எத்தனை மணி நேரத்துல வேலையை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. Z ஓட திறமை எவ்வளோன்னா 1 மணி நேரத்துக்கு அரை கேக் பண்ணுவான். மொத்தம் எத்தனை கேக் பண்ணணும்? 8 கேக் பண்ணணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு அரை கேக் பண்ணான்னா 8 கேக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 16 மணி நேரம் ஆகும். ஓகே, 16 hours ஆகும். நிறைய பிகினர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 8 × 1/2 4 மணி நேரம் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 1 மணி நேரத்துக்கே அரை கேக்கு தான் பண்றான். 8 கேக்கு பண்ணணும். அப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 16 மணி நேரம் ஆகும் இல்லையா? சோ 8 / 1/2 போடுவோம். சோ 8 × 2 16. ஓகே, 16 அப்படிங்கிறது ஆப்ஷன் இல்ல, ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, சால்வ் பண்ணிரோமா? 30 கொஸ்டின்ஸ் ஓகே தானா? ஓகே, நீங்க தான் உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா இதுவே 1 hour ஆகிருச்சு. இன்னொரு 45 minutes ஆவது எடுக்கும் மீதி இருக்க கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. 2 பெல் வந்து 2 bells are rung at intervals 1764 செகண்ட், 2268 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி பெல் அடிக்கி. ஓகேவா? they are rung together at the start. ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி பெல் அடிச்சிருது. இந்த டிஎன்பிஎஸ்சில எல்லாம் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மணிக்கணக்குகள் அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப சிம்பிளான நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு ரயில்வேங்கிறதுனால கொஞ்சம் பெரிய நம்பரா கொடுத்துருக்காங்க. ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். they are run together at the start. After how much time will the 2 bell rings together again for the first time? ஓகேவா? சோ 2 மணிகள் இருக்கு. 1764 வினாடிகள், 2268 வினாடிகள் இடைவெளியில் வந்து ஒலிக்கின்றன. தொடக்கத்துல ரெண்டுமே ஒன்னா வந்து பெல் அடிக்குது. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து மணி ஒலிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கணக்குகளுக்கு இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்ப எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1764 2268. வேற வழி இல்ல. 2ஆ வாய்ப்பாடு இல்லைன்னா 4ஆ வாய்ப்பாடுல இருந்து போங்க. சோ 2ல போட்டோம்னா 8 8 2 வருமா? 8 2 16. அடுத்து 1 1 3 2ன்னு வரும். திருப்பியும் 2 போட்டுருவோம். சோ 4 4 இங்க என்ன இருக்கும்? 1. இல்லைன்னா ஃபர்ஸ்டே 4 போட்டிருக்கலாம். ஓகே, சோ இங்க என்ன இருக்கும்? 5 6 7ன்னு வரும். இப்ப அடுத்து இதுல இருந்து எதை வெளியெடுக்கலாம்? 7 இருக்கா? 2ல காமனா 7 இருக்கு அப்படிதானே? சோ 7 போட்டோம்னா 63 வரும். இங்க 8 7 56 1. திருப்பி இங்க 9 காமனா இருக்கு 2லயும். ஓகே, 9 காமனா இருக்கு. அப்ப நம்ம என்ன போட்டுறலாம்னா 7 9ன்னு போட்டுறலாம். 7 9 63, 9 9 81. அப்ப எல்சிஎம் என்ன வரும்? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் எல்சிஎம். இப்ப ரொம்ப சிம்பிளா இருக்க கொஸ்டின். இதான் ஆன்சர். 2 × 2 × 7 × 9 × 7 × 9. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஆனா மல்டிப்ளை பண்றது எதுல கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினாடிகள்ல கிடைக்கும். ஆனா நமக்கு ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க பாருங்க, அத வந்து கிடைக்கிற வினாடிகளை வந்து நீங்க வந்து ஹவர்ஸா மாத்தி மினிட்ஸாவும் செகண்ட்ஸாவும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஆப்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் எனக்கு வினாடிகள். ஓகேவா? இத வந்து நான் எதா சொல்லணும் அப்படின்னா ஹவர்ஸா சொல்லணும். இப்ப ஹவர்ஸா சொல்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஹவர்ஸா சொல்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷம்? 60 நிமிஷம். ஓகேவா? அப்போ எனக்கு வினாடிகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட், ஓகே, அதுக்கு எவ்வளவு வரும்? 3600 வினாடிகள் வரும். 1 மணி நேரம்ங்கிறது வினாடிகள்ல பார்த்தோம் அப்படின்னா 60 × 60 3600ன்னு வரும். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அதே 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வினாடிகள்னா 60 × 60. ஏன்னா இந்த நிமிஷத்தை வினாடியா மாத்துறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அப்ப திருப்பி ஒரு 60ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வினாடிகள் வரும் அப்படின்னா 3600 வினாடிகள் வந்து வரும்.
ஓகே, இல்லைன்னா அதை சிம்பிளா 60 × 60னாலும் நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி தான் இதால டிவைட் பண்ணணும் இல்லை. இப்போ கிடைச்சிருக்கிறது செகண்ட்ஸ்ல கிடைச்சிருக்கு, நீங்க ஹவர்ஸா மாத்த போறீங்க. அப்போ இதை இதால டிவைட் பண்ணணும் 2 × 2 × 7 × 9 × 7 × 9. ஸோ ஹவர்ஸா மாத்துறதுக்கு 3600ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா, நான் அதனால 60 × 60ன்னு எழுதிக்கிறேன். நிமிஷமா மாத்திக்கிறேன், அப்புறமா செகண்ட்ஸ். இல்லை டைரக்டானாலும் 3600 போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 3 9, 23 60. ஸோ திருப்பி 1 3 3, 23 60. ஸோ கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். ஸோ 10 தடவை போகும், 1 2 10 2 20. ஓகே, என்னென்ன நம்பர்லாம் விட்டு வச்சிருக்கோம்? 9 9 63, 63 7 441. 441. ஓகே, 441 டிவைடட் பை 10 × 10 எவ்வளவு? 100. ஓகே, இப்போ இது உங்களுக்கு எதுல இருக்கு? செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்போ நான் ஹவர்ஸா மாத்தணும். அப்போ இதை வந்து 100ஆல நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்கும்? இதை 100ஆல டிவைட் பண்ணேன்னா 4 மணி நேரம் 4 மணி நேரம் பிளஸ் 41/100 மணி நேரம் 100 அப்படி கிடைக்குமா? 41/100 கிடைக்குமா? இந்த மாதிரி இதை 100ஆல டிவைட் பண்றேன்னா எப்படி இருக்கும்? 441 100ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 4 டைம் போகும். ஸோ 400, ஸோ 41 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எனக்கு 4 இந்த ஹவர்ஸ்ல இருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நான் இது வந்து எதுல இருக்கு? இதை வந்து நான் மினிட்ஸா மாத்தணும். புரியுதா? எல்லாமே ஹவர்ஸ்ல நான் பிரிச்சுட்டேன். 4 மணி நேரம் 41/100 மணி நேரம்னு நான் பிரிச்சுட்டேன். இப்போ நான் இதை எப்படி இதை வந்து என்ன பண்ண போறேன்? இது ஹவர்ஸ்ல இருக்கதா மினிட்ஸா மாத்த போறேன். இல்லைன்னா சில ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 4 5ன்னு இருக்கும். இது வந்து எல்லா ஆப்ஷனுமே 4ல தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த 4 மணி நேரத்தை வச்சு நம்மளால எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்து இதை நிமிஷமா மாற்றணும். ஓகே, நிமிஷமா மாற்றணும்னா 41/100 × 60ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்களா? ஓகே, ஸோ அப்படி 60ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0 0 கட் ஆகிரும். உங்களுக்கு இங்கே என்ன வரும்? 6 4 21. ஸோ 6 6 4 24, 24/10 இருக்கும். ஓகே, 24/10 அதாவது 246 இருக்கும். 246 செகண்ட்ஸா? ஓகே, 246 செகண்ட்ஸ் இருக்கும். இப்போ இதை வந்து நான் நிமிஷமா மாத்தணும். புரியுதா? இதை நான் எப்படி பிரிக்கிறேன்னா ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ்ன்னு பிரிக்கிறேன். அப்போ இது ஹவர்ஸ், இது எனக்கு மினிட்ஸ். இந்த மினிட்ஸை வந்து நான் இப்போ செகண்ட்ஸா பிரிக்க போறேன். மினிட்ஸ் பிளஸ் செகண்ட்ஸா பிரிக்க போறேன். ஓகேவா, நான் ஹவர்ஸ்னே சொல்லிட்டேன்னா 4 மணி நேரம். இந்த நிமிஷத்தை நான் இப்போ நிமிஷம் பிளஸ் வினாடிகளா பிரிக்க போறேன். இதை நான் கட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 246 வினாடிகள் அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கா? இந்த 246 வினாடிகளை நான் எத்தனை நிமிஷமா சொல்லலாம்? ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அப்ப 246 இருக்கா? அப்ப இதுல எத்தனை நிமிஷம் இருக்கு? 2 நிமிஷமும் 46 வினாடிகளும் இருக்கா? சோ 2 நிமிஷம் பிளஸ் அடுத்து என்ன வரும்? 46/60ன்னு போடுவோம். புரியுதா? சோ 2 நிமிஷமா? 1 மினிட் 60 6 4 24. சோ எவ்வளவு நிமிஷம் வருது இங்க நமக்கு? 246 இன்னும் கட் பண்ணனா 3 2 6 5 2 10. ஸோ 123. இங்க 5 வரும். ஸோ 2 5 10 2 23 வரும். ஸோ 120 5ஆல கட் பண்ணோம் அப்படின்னா 24 5 120. இங்க 3 மட்டும் இருக்கும். ஓகேவா, அப்ப 24 நிமிஷம் வரும். புரியுதா? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஸோ 4 மணி நேரம் ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸா பிரிச்சாச்சு. அதுக்கடுத்து அதை நிமிஷமா நாம வந்து பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா 24 நிமிஷம் வரும். மீதி இருக்கிறது வந்து செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணலாம்? ஸோ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம், அப்படிதானே? ஸோ 4 நிமிஷம் 24 4 மணி நேரம் 24 நிமிஷம் கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் ஏல பாருங்க, 4 மணி நேரம் 24 நிமிஷம் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். பியை எலிமினேட் பண்ணிடலாம், சியையும் எலிமினேட் பண்ணிடலாம். இங்கெல்லாம் வேற வேற நிமிஷம் இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு? 36 செகண்ட்ஸ். மீதி இருக்கிறது வந்து என்னவா இருக்கும்? 36 செகண்ட்ஸா கிடைக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 3 வந்து. ஓகே, புரியுதா? ஒண்ணுமே இல்ல, இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த செகண்ட்ஸை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும்னா ஹவர்ஸாவும் மினிட்ஸாவும் செகண்ட்ஸாவும் பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹவர்ஸா பிரிக்கிறது ஈஸி. நம்ம டைரக்டா நமக்கு வந்த பின்னத்தை 100ஆல டிவைட் பண்ணும்போதே 4 ஹவர்ஸ் வந்துருச்சு. 4 ஹவர்ஸை வச்சு எலிமினேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருந்துச்சு? 41 இருந்துச்சு. ஸோ அதை வந்து நாம
செகண்ட்ஸா ஃபர்ஸ்ட் மாத்துறதுக்கு 60ஆல மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது 246. இன்னும் ஃபர்தரா நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு 2 விட்டுட்டு வந்தோம் இல்லையா, அதனால நமக்கு வந்து என்ன கிடைச்சது 123 கிடைச்சது. இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ணும்போது 123 கிடைச்சது. 123/5 இதுல வந்து எவ்வளவு நிமிஷம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 நிமிஷம் வந்து இருக்கும். அந்த 24 மினிட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, டவுட் இருக்கா? ஒண்ணுமே பண்ணல, கொடுத்திருக்கத வந்து இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்திருக்கத வந்து வினாடிகள்ல இருக்கு. நான் நிறைய கால்குலேஷன் பண்ண மாதிரி பண்ணதுனால தான் உங்களுக்கு டவுட்டா இருக்கு. நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டிவைட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 3600ஆல டிவைட் பண்ணணும் இந்த வேல்யூவை. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 9 இன்ட்டு 7 இன்ட்டு 9. நான் இதை மல்டிப்ளை பண்ணால் பெரிய நம்பராக வந்துரும்ன்ட்டு தான் அப்படி வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு எதில் இருக்குன்னா செகண்ட்ஸில் இருக்கு. இதை வந்து நான் எதா மாற்றணும் அப்படின்னா செகண்ட்ஸா இருக்கிறத ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் இந்த மாதிரி நான் பிரிக்கணும். எனக்கு இவ்வளவு வினாடிகள் இருக்கு. அப்போ நான் எதால டிவைட் பண்ணா எனக்கு ஹவர்ஸா மாறும் 3600ஆல. அதனால இதை வச்சு நான் டிவைட் பண்ணேன். இதை வச்சு நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஃபைனலா என்ன கிடைச்சது? இதை ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 441/100 இருந்துச்சு. இந்த 60 இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது அப்ப 441/100ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு 4 hours plus 41/100 கிடைச்சது. ஓகேவா? அப்ப ஹவர்ஸா கிடைச்சாச்சு. இப்போ இத மினிட்ஸா மாத்தணும். மினிட்ஸா மாத்துறதுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா 60ஆல மல்டிப்ளை பண்றோம். 60ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சது? இந்த இடத்துல 00 கட் ஆகிரும். 5 2 10 3 2 6 123/5 இருக்கும். ஓகேவா? அப்ப 123/5ங்கும் போது இதை டிவைட் பண்ணும்போது எத்தனை நிமிஷம் கிடைக்கும்? 24 நிமிஷம். 24 நிமிஷம் இங்க 3/5 இருக்கும். ஓகே, 24 நிமிஷம் 3 எப்படி பிரிக்கலாம்? அந்த 123 செகண்ட்ஸை 24 நிமிஷம் பிளஸ் 3/5 அப்படின்னு பிரிக்கலாமா? அப்ப 24 நிமிஷம் கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு ஆப்ஷன் ஏ தான் நம்ம ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்ப இந்த 3/5 நிமிஷத்தை செகண்ட்ஸா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 3/5 செகண்ட்ஸா மாத்துறதுக்கு 60ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 60ஆல மல்டிப்ளை, ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது எனக்கு செகண்ட்ஸா மாறிடும். 12 5 60, 3 12 36. ஓகே, கரெக்டா? அப்ப 4 மணி நேரம் 24 நிமிஷம் 36 வினாடிகள். நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுனாலதான் உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் டைம். இப்போ செகண்ட் டைம் புரிஞ்சிருச்சா? இப்போ ஓகேவா? ஒண்ணுமே பண்ணல, செகண்ட்ஸா இருக்கிறத மணி நேரங்கள், நிமிடங்கள், வினாடிகள்ல மாத்திருக்கோம், அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 டேப் இருக்கு. ஒன்னு வந்து 2 மணி நேரத்துல ஃபில் பண்ணோம், இன்னொன்னு 37 மணி நேரத்துல ஃபில் பண்ணோம். மூணாவது ஒரு டேப் இருக்கு, ஒரு பைப் இருக்கு, அது 37 மணி நேரத்துல எம்டி பண்ணோம். How long will it take to fill half of the tank? சேம் நம்ம குரூப் டில பார்த்த கொஸ்டின் தான். அங்க வந்து 2 பைப்பு கொடுப்பாங்க, இங்க 3 பைப்பு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் பைப்பு 2 மணி நேரத்துல ஃபில் பண்ணும், ரெண்டாவது பைப்பு 37 மணி நேரத்துல ஃபில் பண்ணும், மூணாவது பைப்பு வந்து 37 மணி நேரத்துல தொட்டியை காலி பண்ணும். அதனால நான் மைனஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இவங்களுக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 74 கிடைக்குமா எல்சிஎம் வந்து? அப்ப இதை 74 மாத்தனா 37ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து டோட்டல் ஒர்க். இது வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது காலி பண்ணுது. ஓகே, எனக்கு எவ்வளவு தொட்டி வந்து நிரப்பணும்? பாதி தொட்டி நிரம்பினா போதும். இதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஃபுல்லா நிரப்பணும் அப்படின்னா 74 லிட்டர் தண்ணி வந்து ஊத்தணும். அப்ப பாதி நிரப்பினா போதும். அப்ப எவ்வளவு ஊத்தணும்? பாதினா 37 லிட்டர் ஊத்தினா போதும். 74 லிட்டர் ஊத்தினேன் அப்படின்னா ஃபுல்லா தொட்டி ஃபுல்லா நிறைஞ்சிடும். ஆனா எனக்கு பாதி தொட்டி ஃபில் பண்ணா போதும். அப்ப டிவைடட் பை 2 போட்டேன் அப்படின்னா பாதி தொட்டிக்கு 37 லிட்டர் தண்ணி ஊத்தினா போதும். ஓகே, அதை யாரு நிரப்புறாங்க? ஏபிசி 3 பேரும் நிரப்புறாங்க. இவனோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 37 லிட்டர் ஊத்துவான். இவனோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் தான் தண்ணி ஊத்துவான். இவனோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் தண்ணியை வெளியேற்றுவான். ஓகேவா? இது எம்டி பண்ணுது. அப்போ -2 போட்டுடலாமா? அப்ப இது என்ன வரும்? 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 39 -2 இல்லைன்னா +2 -2 கேன்சல் பண்ணுங்க. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எத்தனை கேக் பண்ணுவாங்க? 37 கேக் பண்ணுவாங்க. டார்கெட் எவ்வளவு? 37 லிட்டர் நிரப்பினா போதும். அப்ப அந்த 37 லிட்டர் நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 37/37 1 மணி நேரம். ஓகே, சோ 1 ஹவர்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, போன கொஸ்டின் வந்து கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க, அது ஈஸி தான். ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்துட்டு
ஹவர்ஸ் மினிட்ஸா மாத்தணும். ஓகேவா? இன்னும் ஒரு 2 கொஸ்டின் அதுல சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிரும். 17th question பாருங்க. Ratio of two numbers 3:5. 6 is subtracted from each. Resulting number வந்து 1:2. Find the difference between the two numbers. இது ஏற்கனவே நம்ம ஏஜஸ் டாபிக்ல பார்த்த மெத்தட் தான். ரெண்டு எண்களோட விகிதம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா 3:5 இருக்கு. ஓகே, அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கு? 3:5 அப்படின்னு இருக்கு. எல்லாம் மேல எழுதிக்கிறேன். ஓகே, 3:5 இருக்கு. இதுல இருந்து நான் எதை கழிக்கிறேன்? இதுல இருந்து 6 கழிக்கிறேன். ஓகேவா? 6 கழிக்கிறேன் அப்படின்னா நியூ ரேஷியோ எனக்கு என்னவா மாறுது? 1:2 மாறுது. அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 2 பார்ட் வருது. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 1 பார்ட் வருது. நம்ம ஷார்ட்கட் படி என்ன வரணும்? டிஃபரன்ஸ் வந்து சேமா வரணும். ப்ரீவியஸா உள்ள லைவ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ சேமா வரணும்னா இங்க டிஃபரன்ஸ் 1 வந்துச்சா, இந்த ரேஷியோ ஃபுல்லா 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ரேஷியோ ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. நியூ ரேஷியோ என்ன கிடைக்கும்? 3:5 அப்படின்னு கிடைக்கும். 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2:4ன்னு கிடைக்கும். அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லியிருந்தாங்க? 6ன்னு சொல்லியிருந்தாங்க. இனி இந்த ரேஷியோ தேவையா? தேவையில்ல. டெய்லி கிளாஸ்ல இந்த மெத்தட்ல தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏற்கனவே 3:5 இருந்துச்சு. இப்போ 1:2 மாறுது. டிஃபரன்ஸ் சேமா இல்ல. அதனால மல்டிப்ளை பண்ணி புதிய ரேஷியோ கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 1 பார்ட், ஓகே, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. 1 பார்ட் வருது. இந்த 1 பார்ட் எதுக்கு ஈக்குவல்? இந்த 6க்கு ஈக்குவல். ஓகேவா? 1 பார்ட் வந்து 6. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அந்த அசல் எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அதோட வித்தியாசம் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3 பார்ட் இருக்கு. ரெண்டாவது நம்பர் வந்து 5 பார்ட் இருக்கு. வித்தியாசம் எவ்வளவு? 5 - 3 2 பார்ட். அப்போ 1 பார்ட் 6னா 2 பார்ட் என்ன வரும்? 12. 12ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த क्वेश्चन. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? 18th क्वेश्चन பாருங்க. 2 digit number has a digit sum of 9 and adding 27 reverse its digits. Determine the unit digit of the number. ஒரு ஈரிலக்க எண்களின் இலக்கங்களின் கூடுதல். அந்த நம்பரை ஏ பின்னு எடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 12ன்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிட் டிஜிட், ஒன்றாவது இலக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம்? 10th டிஜிட், அதாவது 10வது இலக்கம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப இது வந்து என்னது? யூனிட் டிஜிட். இது வந்து என்னது? 10th டிஜிட். 1 10 100 1000 அந்த மாதிரி தானே போகும். இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 10 100 1000. ஸோ 2221 சொல்லுவோம். அப்போ இது வந்து என்னது? ஒன்றாவது இலக்கம். இது 10வது இலக்கம். புரிஞ்சிருச்சா? ஒரு ஈரிலக்க எண் இருக்கு. அதோட இலக்கங்களின் கூடுதல் வந்து 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஈரிலக்க எண் வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். அந்த 2 டிஜிட் நம்பரை அதை கூட்டினேன்னா a + b = 9ன்னு கிடைக்கும். ஓகேவா? அந்த எண்ணுடன் 27ஐ கூட்டும் போது, ஓகே, அந்த நம்பர் கூட நான் 27 கூட்டுறேனா அந்த நம்பர் எனக்கு எப்படி இருக்கும்? இது 10வது டிஜிட், இது வந்து ஒன்றாவது இலக்கம். ஓகே, அப்ப அந்த நம்பர் எப்படி இருக்கும்? 10a + b இருக்கும். அப்படிதானே? 10வது இலக்கம். இதுதான் என்னது? ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பர். இந்த ஒரிஜினல் நம்பர் கூட 10a + b கூட நான் 27 கூட்டுறேன். அப்படி கூட்டும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா அதன் இலக்கங்கள் தலைகீழாக மாறுகின்றன. இலக்கங்கள் ரிவர்ஸ் ஆகுது. அப்ப இப்படி இருக்கிறது எனக்கு எப்படி மாறுதுன்னா ஏபின்னு இருந்தது பிஏன்னு மாறுது. அப்படி மாறும்போது இது ஒன்றாவது இலக்கத்துக்கு போயிருது, இது 10வது இலக்கத்துக்கு மாறுது. ஓகே, அப்ப அது எனக்கு எப்படி மாறும்? 10வது இலக்கத்துக்கு போயிருச்சுன்னா 10b + a மாறுமா? ஓகே, 10b + a மாறிடும். புரிஞ்சிருச்சா? இதை ஃப்ரேம் பண்ண தெரியணும். இது ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி தான். புரியுதா? அந்த நம்பர் வந்து ஏபின்னு இருக்கும். 10வது இலக்கம்ங்கிறதுனால 10a, ஒன்றாவது இலக்கம்ங்கிறதுனால b போட்டுருதோம். ரிவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா 10வது இலக்கத்துக்கு b போயிருவான், ஒன்றாவது இலக்கத்துக்கு a வந்துடும். ஓகே, அப்போ அந்த ஒரிஜினல் நம்பர் கூட 27 கூட்டணும்னா அது ரிவர்ஸ் ஆகுது. புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? 10a + b, ஏபி எங்க கொண்டு வந்துருவோமா? ஸோ ஏபி எங்க கொண்டு போயிட்டு 27 அங்க கொண்டு போயிடலாம். ஓகே, எல்லா கணக்கும் ஒண்ணுதான். இல்லைன்னா இந்த ஏபியை எங்க கொண்டு வந்துருங்க. எப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ நான் இந்த ஏபி எங்க கொண்டு வந்துட்டேன்னா 10b - 10a, நான் இதை இங்க கொண்டு வந்துருந்தேன். ஓகே, 10b - 10a + b + a, ரைட்டா? 11 வருதா? என்ன தப்பு பண்ணோம்? -10 வருமா? -10a + a, கரெக்டா? 10b + a ஏற்கனவே இங்க இருந்தது. நான் ஒண்ணுமே பண்ணல. 10b + a இங்க இருந்துச்சா? 10b + a அப்படி இருந்துச்சு. இதை இங்க கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு இங்க இருந்து இங்க போக கஷ்டமா இருந்துச்சுன்னா இங்க இருந்து இங்க கூட கொண்டு வாங்க.
எப்படினாலும் நம்ம பண்ணலாம் மேக்ஸ்ல. 10b plus a இது இங்க வந்துச்சுன்னா -10a minus b ஈக்குவல் டு 27. ஒண்ணுமே பண்ணல, இவங்க 2 பேரையும் மட்டும் தான் இங்க கூட்டு வந்திருக்கேன். பிளஸ்ல இருந்தவங்க மைனஸ்ல வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப எனக்கு இங்க என்ன இருக்கும், 10b இருக்கு, இங்க -b இருக்கு. அப்போ 9b மைனஸ் 10a, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பர்ல உள்ள அடையாளத்தை போடணும். 9a ஈக்குவல் டு 27. 9 பொதுவா எடுத்தோம்னா b மைனஸ் a ஈக்குவல் டு 27 கிடைக்கும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் போகும். அப்ப ஏற்கனவே நமக்கு தெரியும் a plus b ஈக்குவல் டு 9, b minus a equal to 3 அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா அந்த இலக்கங்கள் கிடைச்சிருமா? சால்வ் பண்ணுங்க. டைரக்டா a கட் பண்ணிட்டோம்னா 2b equal to 12, b equal to 6 அப்படின்னு கிடைக்கும். b 6 ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா a யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? a equal to இந்த 6 இங்க வந்துருச்சுன்னா 9 மைனஸ் 6 3ன்னு கிடைக்கும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அந்த எண்ணின் 1ஆம் இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த நம்பரை நாம எப்படி எடுத்துக்கிட்டோம், a bன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப a வந்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க, b ரெண்டாவது எழுதுங்க. அப்ப 1ஆவது இலக்கம் என்ன, 6. 6ங்கிறது ஆப்ஷன் டி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் பதட்டத்துல 1ஆம் இலக்கம் 3ன்னு போட்டு வந்துருவாங்க, ஏ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. கரெக்டா எழுதினாலும் பண்ணுங்க. இதுதான் அந்த நம்பர். 1ஆவது யூனிட் டிஜிட் எவ்வளவு, 6. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ 3/4 பிளஸ் போர்டு மாஸ் ரூல் படி அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சு விடணும். ஸோ 5/6 இன்ட்டு 9/10. 1 5 2 5 10, 2 3 6, 3 3 9. ஸோ 3/4ன்னு கிடைக்கும். 3/4 மைனஸ் 2/3. அப்போ 3/4 பிளஸ் 3/4 நமக்கு ஆன்சர் என்ன வரும், 6/4ன்னு கிடைக்கும். 6/4 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3/2ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. 3/2ன்னு 3/2 மைனஸ் 2/3. எல்சிஎம் எடுத்தா 6. அப்போ 9 மைனஸ் 4 5. அப்ப ஆன்சர் என்ன வரும், 5/6. 5/6ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? போர்டு மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை முடிச்சு விடணும், அதுக்கப்புறமா வெளியே இருக்கிறது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 5/6 ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டின் பாருங்க. 19 கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது கிளாஸ் போர் அடிக்குதா? 1 மணி நேரத்துக்கு மேல என்னால இருக்க முடியல மேம், கிளாஸை இதோட முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுங்க. எப்பனாலும் முடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் படிக்க முடியும். அது மாதிரி நீங்க படிக்கும் போதும் ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல படிச்சாதான் எனக்கு வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு, அது காலையில இருக்கலாம், ஈவினிங் இருக்கலாம், எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகுமோ அதுல படிச்சிருங்க. அரித்மெட்டிக் மீனா ஃபர்ஸ்ட் 15 நம்பர்ஸ் 82. ஓகேவா? 15 நம்பரோட ஆவரேஜ் அரித்மெட்டிக் மீன் வந்து 82. த மீன் இஸ் ரெடியூஸ்டு பை 6. இப்ப மீன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6, இது மீன் எழுதிக்கலாம். இது 6 6 கம்மி ஆகுது. ஓகேவா? அப்ப 82ன்றது எவ்வளவா மாறுது, 6 கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு 76 மாறும். அப்படிதானே? 76 மாறுது. மீன் இஸ் ரெடியூஸ்டு பை 6 when one of the number is removed. 15 நம்பர் இருந்துச்சுன்னா மீன் வந்து 82. இப்ப 15 நம்பர் கிடையாது, இதுல இருந்து ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப எத்தனை நம்பர் வரும், 14 நம்பர். அப்படி 14 நம்பர் இருந்துச்சுன்னா மீன் 82 கிடையாது, ஒரு 6 கம்மி ஆகுது, 76. அப்போ ஃபைண்ட் த நம்பர் தட் இஸ் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை எப்படி நாம சால்வ் பண்ணலாம்? அந்த டீச்சர் கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? டீச்சரோட ஏஜ் என்னன்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணிடலாமா? தமிழ் மீடியம் பாருங்க. முதல் 15 எண்களின் கூட்டு சராசரி. இப்ப அந்த குரூப்ல 15 பேர் இருக்காங்க. அப்ப சராசரி வந்து 82 இருந்துச்சு. அந்த எண்ணில் ஒன்றை நீக்கும் போது ஒரு ஆள் வெளியே போயிடுறாங்க. ஓகே, நம்ம வந்து டீச்சர் கணக்குல டீச்சர் உள்ள வருவாங்க, இதுல ஒரு ஆள் வெளியே போயிடுறாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி போட்டுடலாமா? ஓகே, 14. ஒரு ஆள் வெளியே போயிடுறாங்க. 15 பேர் இருந்த இடத்துல ஒரு ஆள் வெளியே போயிடுறாங்க. இது வந்து ஆவரேஜ்னு போட்டுக்கோங்க, இல்ல மீன் போட்டுக்கோங்க. ஓகே, அப்ப 14 பேர் இருக்காங்க. அப்ப சராசரி என்னவாகுது, 6 குறையுது. அப்ப 82 இருக்கிறத எப்படி போட்டுக்கலாம், 76ன்னு போட்டுக்கலாமா? ஒரு ஆள் வெளியே போயிட்டாங்கன்னா சராசரி 82 கிடையாது, 76. அப்ப அந்த நீக்கப்பட்ட எண் என்ன? அதாவது நீக்கப்பட்ட எண்ணா யாரு? டீச்சர் கொஸ்டின்ல எப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஆவரேஜ் இருக்கும், டீச்சர் உள்ள வருவாங்க. அப்போ ஆவரேஜ் வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்திருப்போம். டீச்சரோட ஏஜ் என்னன்னு கேட்பாங்க. இங்க டீச்சருக்கு பதிலா அந்த நீக்கப்பட்ட எண் என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டீச்சரோட ஏஜ்னு போட்டு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்திருப்பேன் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவோம், ஓல்டு ஆவரேஜ் பிளஸ் இன்க்ரீஸ் ஆனது
இன்ட்டு நியூ மெம்பர்ஸ் இப்படி தானே போடுவோம். ப்ரீவியஸ் லைவ் கிளாஸை எடுத்து பாருங்க. புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ஸு ஓல்டா இருந்த மீன் எவ்வளவு 82 பிளஸ் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகிருக்கு 15 இன்க்ரீஸ்ன்னு போடும். இன்க்ரீஸ் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும் டீச்சர் கொஸ்டின்ல, இங்க டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1 இன்ட்டு நியூ மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. டீச்சர் கொஸ்டின்ல அப்படிதானே போடுவோம். இது போடுவோமா, சாரி இன்க்ரீஸ் ஆயிருக்குது இது போடுவோமா டீச்சர் கொஸ்டின்ல, எது போடுவோம். ஆக்சுவலா இது போட்டோம்னா இதுல கரெக்டா வரும். 6 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே, இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னா இது போடுவோம். கரெக்ட், இதானே போடுவோம். ஸோ அப்போ 82 மைனஸ் 76 6 வரும். இன்ட்டு நியூ மெம்பர்ஸ். நியூ மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க 14 பேர் இருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோன்னு போடுங்க. டிக்ரீஸ் இல்ல, டோன்ட் கன்ஃபியூஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு 82 இருந்தது 76 மாறி இருக்கு. டீச்சர் கொஸ்டின்ல நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ இன்க்ரீஸ் சேம் தான். அங்க இன்க்ரீஸ்ன்னு பார்த்துருக்கோம், இங்க டிக்ரீஸ்ன்னு பார்க்குறோம், அவ்வளவுதான். அப்ப 82 எதா மாறி இருக்கு 76. எவ்வளோ இதா இருக்கு 6 தான். ஸோ அந்த 6 போட்டுடலாம். ஓகே, 6 இன்ட்டு நியூ மெம்பர்ஸ் எவ்வளோ 14 பேர் போட்டோம் அப்படின்னா வெளியே போன நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். 82 பிளஸ் 14 இன்ட்டு 6 84 166. ஓகே, அந்த டீச்சர் கொஸ்டின் மாதிரியே இதை சால்வ் பண்ணுங்க. புரிஞ்சிருச்சா. ஒரு டீச்சரோட ஏஜ் வந்து நாம இது பண்ணுவோம் இல்லையா, டீச்சரோட ஏஜ் வந்து அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த நேம் அந்த வேர்ட்ஸை மட்டும்தான் மாத்திருக்காங்க. அப்படியே அந்த டீச்சர் கொஸ்டின்ஸ் தான். டீச்சர் கொஸ்டின்ல டீச்சர் உள்ள வருவாங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆளை வெளியே போக சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். புக்ல பாத்தீங்கன்னா நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணிருப்பாங்க. ஓல்டா இருந்தது 15 இருக்கும்போது ஆவரேஜ் 82, அதே 14 பேர் இருக்கும்போது 76 மாறுது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும் 15 இன்ட்டு 82 ஓகே மைனஸ் 76 இன்ட்டு 14 அப்படின்னு போடுவோமா. இது நம்ம புக்ல உள்ளது. இவ்வளவு பேர் இருக்கும்போது 15 பேரோட கூட்டுத்தொகை 15 இன்ட்டு 82, 14 பேரோட கூட்டுத்தொகை 14 இன்ட்டு 76. அப்புறம் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுப்போம். இதுக்கும் நாம ஷார்ட் கட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், யூனிட் டிஜிட் வச்சு பார்ப்போம். இங்க 5 2 10. ஓகே 10. ஸோ 10ன்னு போடலாம், இல்லைன்னா 0ன்னு கூட போட்டுக்கோங்க. மைனஸ் இங்க யூனிட் டிஜிட் 6 4 24 4ல முடியும். அப்போ 10ல 4 போனா 6. இங்க 0 இருக்குனாலே பக்கத்துல இருந்து கடன் வாங்குவோம். 10ல 4 போனா 6. ஆன்சர் 6ல முடியணும். 6ல முடிகிறது ஆப்ஷன் சி. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல வந்து வேற வேற ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தட்ல போடலாம். பட் ஆப்ஷன் எல்லாமே 156 166 146ன்னு 6ல முடிகிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த டீச்சர் கான்செப்ட்ல பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிருங்க. ஓகே, கிளியரா, தெளிவா புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா. 21வது கொஸ்டின். பெரிமீட்டர் ஆஃப் எ ராம்பஸ் வந்து 100 மீட்டர். ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் வந்து 14 மீட்டர் லாங். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த அதர் டயகனல். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பிதாகரஸோட ட்ரிப்லெட் வச்சு சால்வ் பண்ணிடலாம். சாய் சதுரத்தோட சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு சதுரத்தோட சுற்றளவு, சாய் சதுரம் சதுரத்துக்கும் என்ன வித்தியாசம், சதுரத்தை கொஞ்சம் சாய்ச்சு போட்டோம் அப்படின்னா அதுதான் சாய் சதுரம். ஓகேவா, அப்ப சுற்றளவு 100. அப்போ 4a = 100ன்னு போட்டுடலாம். இதுல இருந்து a வந்து என்ன கிடைக்கும், சதுரத்தோட சுற்றளவு என்னது 4 பக்கத்தை சுத்தி அளந்து எழுதுறது. 4a = 100, a = 100/4ன்னு வரும். உங்களுக்கு a = 25ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போ அந்த சாய் சதுரம் நான் இப்படியே போட்டுக்கிறேன். நீங்க இந்த பக்கமா பாருங்க, கொஞ்சம் சாஞ்சிருக்கும். ஓகே, இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். 3D ஷேப்பு. ஓகே, சோ இப்போ இது இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இதுல இது பக்கம் 25 25 25 25ன்னு வந்துடும். ஓகே, பக்கத்தோட அளவு எனக்கு தெரியும். ஒரு மூலை விட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மூலை விட்டம் எவ்வளவு 14. சாய் சதுரத்துல 2 மூலை விட்டம் இருக்கும். ஓகேவா, சோ இதை நல்லா கவனிங்க. இது என்ன முக்கோணத்தை ஏற்படுத்துது, இந்த படம் செங்கோண முக்கோணம் தெரியுதா. அதுல நான் வரைஞ்சிருக்கிறதுல இது செங்கோண முக்கோணம் 90 டிகிரி தெரியுதா. இது செங்கோண முக்கோணம். இது செங்கோண முக்கோணத்தை ஏற்படுத்துதா, புரிஞ்சிருச்சா. அந்த முக்கோணத்தை இங்க தனியா நான் போட்டு காட்டுறேன். இது வந்து எனக்கு கர்ணம். இது வந்து எனக்கு என்னது கர்ணம். ஓகேவா, கர்ணம் வந்து எவ்வளவு 25. இது 90 டிகிரி செங்கோண முக்கோணம். அப்ப இந்த அளவு என்ன, இந்த அளவு என்ன இங்க கூட எடுத்துக்கலாம். இல்ல இங்க இந்த மூலை விட்டத்தோட தான் 14 அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மூலை விட்டம் கூட 14 இருக்கலாம். ஓகேவா, நான் இதை கூட கண்டுபிடிக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம், அப்படிதானே. சோ இப்போ நான் இங்க போட்டுக்கிறேன் 14, நான் இதை கண்டுபிடிக்கிறேன் இந்த மூலை விட்டத்தை. அப்போ 14ங்கிறது இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது. இப்படி ஒரு சதுரம் இருக்குன்னா மூலை விட்டம்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது தான் எனக்கு என்னது மூலை விட்டம். அப்ப எனக்கு இதுவரை எவ்வளவு, இதுல இருந்து இதுவரை எனக்கு எவ்வளவு, இதுல இருந்து இதுவரை பாதி 7. அப்ப இதை 7ன்னு போட்டுடலாம். ஓகே, அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்,
இந்த மூலை விட்டத்தோட அளவு தான் கண்டுபிடிக்கணும். ஒரு மூலை விட்டம் 14ன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு மூலை விட்டம் தான் கண்டுபிடிக்கணும். இன்னொரு டயகனல் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு செங்கோண முக்கோணம் கையில இருக்கு. நமக்கு பிதாகரஸோட அந்த ட்ரிப்ளெட் தெரியும். பைத்தாகரஸோட ட்ரிப்ளெட் தெரியும். என்னது 7, 24, 25. இதுதான் என்னது ட்ரிப்ளெட். 7, 25 வந்துருச்சுன்னா 24. ஏற்கனவே ஒரு நாள் லைவ் கிளாஸ்ல கொஞ்சம் வேல்யூஸை எழுதி நான் சொன்னேன். இப்பவே மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்ட்டு. அப்ப ட்ரிப்ளெட் 7, 24, 25. அப்ப ஒரு பகுதி 25னா இன்னொன்னு 24ன்னு போட்டுடலாமா? பார்த்ததுமே சொல்லிடலாமா? இதோட வேல்யூ 24ன்னு. ஓகே, அப்ப இதோட வேல்யூ வந்து எனக்கு 24. இந்த இடம் வந்து எனக்கு 24ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரியலனா பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணுங்க. 25 ஸ்கொயரு கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயரு, இந்த வேல்யூவை எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுட்டு அதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாலும் 7 தான் கிடைக்கும். சரி, என்னது 24 தான் கிடைக்கும். ஓகே, அப்ப இது 24. இந்த பகுதி தான் எனக்கு 24. எனக்கு டயகனல்ங்கிறது இது வரைக்கும். இந்த பகுதி 24ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதை ஃபர்ஸ்ட் 25ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது 7ன்னு தெரியும். அப்ப இந்த பகுதி 24னா இது வரைக்கும் எனக்கு எத்தனை வரும்? 2 × 24 48. அவ்வளவுதான். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம் எக்ஸாம்ல. ஓகே, பக்கத்தோட அளவு 25ன்னு தெரியும். இது 7ன்னு தெரியும். அப்ப இன்னொரு வேல்யூ 24ன்னு தெரியும். ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிருந்தேன்னா அப்ப எனக்கு மூலை விட்டம் எவ்வளவு? 48. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இது புக்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணியிருப்பாங்க. நார்மல் மெத்தடு. இது வந்து நம்ம ஷார்ட்கட்டு. இது எக்ஸாம் அப்ரோச். ஓகேவா? இதே புக்ல பார்த்தோம் அப்படின்னா d1 ஸ்கொயர் பிளஸ் d2 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? 4a ஸ்கொயர்னு தெரியும். ஓகேவா? அப்போ ஒரு டயகனல் கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க? ஒரு டயகனல் வந்து 14ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 14 ஸ்கொயர் பிளஸ் இன்னொரு டயகனல் கண்டுபிடிக்கணும். d2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 25. ஓகே, 25 ஸ்கொயரு. அப்போ 14 ஸ்கொயரு 196 பிளஸ் d2 ஸ்கொயரு. 25 ஸ்கொயர் வந்து 625. 625 4 டைம்ஸ் பண்ணேன் அப்படின்னா 2500 கிடைக்கும். ஓகே, 2500. அப்போ d2 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 196 இங்க கொண்டு வந்துட்டேன்னா 2500 மைனஸ் 196ன்னு இருக்கும். அப்ப d2 ஸ்கொயர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 2304ன்னு கிடைக்கும். ஓகே, இது எப்படி சொன்னேன்னா நான் இதுல மைனஸ் பண்ணல. ஏற்கனவே எனக்கு தெரியும் இல்லையா 48ன்னு. ஸோ 48ஓட ஸ்கொயர் வந்து 2304. இப்போ மைனஸ் எடுத்தாலும் அதான் கிடைக்க போகுது. அப்ப d2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2304. அதுல இருந்து d2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2304ன்னு புக்ல போட்டிருப்பாங்க. ஸோ d2 ஈக்குவல் டு 48. இது வந்து புக்ல சால்வ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா புக்ல we know that d1 ஸ்கொயர் பிளஸ் d2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர்னு போட்டு டிரைவ் பண்ணிருப்பாங்க. நார்மல் மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ட்ரிப்ளெட்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல இந்த மெத்தட் அப்ளை பண்ணோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் குயிக்கா. கொடுத்திருக்க ரேஷியோல எது பெருசு இதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, 22nd கொஸ்டின் பாருங்க. எது பெருசு? ஃபர்ஸ்ட் 5/8 கொடுத்துருக்காங்க. அடுத்து 3/5 கொடுத்துருக்காங்க. 7/11, 4/7. ஸோ லைவ் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி மிஸ் பண்ணாலும் ரெக்கார்டட் கிளாஸஸா வந்து பாருங்க. நிறைய கான்செப்ட் நிறைய ஷார்ட்கட் வந்து லைவ்ல சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா யாரு பெரியவங்கன்னு. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ என்ன வரும்? 5 5 25, 8 3 24. அப்போ 25 கிரேட்டர் than 24. அப்ப இவன் தான் பெருசுன்னு சொல்லிடலாம். 5/8 தான் பெருசு. அப்ப யாரு கூட கம்பேர் பண்ணலாம்? இவங்க 2 பேர்ல இவன் பெருசுன்னு சொல்லியாச்சு. அப்ப 5/8யும் 7/11யும் கம்பேர் பண்ணலாமா? சோ இவன் கூட கம்பேர் பண்ணுங்க. 5/8 7/11 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 11 5 55, 8 7 56. இப்ப யாரு பெருசு? 55 less than 56. 7/11 தான் பெருசு. அப்ப இவங்க இப்போ இவன் கூட கம்பேர் பண்ணும்போது 7/11 தான் பெருசுன்னு சொல்லியாச்சு. அப்போ மிச்சம் இவங்க 2 பேரையும் மட்டும் கம்பேர் பண்ணா போதுமா? 7/11 4/7. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 49 44. இப்ப யாரு பெருசு? 49 greater than 44. அப்ப இவன் கூட கம்பேர் பண்ணாலுமே 7/11 தான் பெருசு. அப்போ 7:11 தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். புரிஞ்சிருச்சா? டவுட் ஏதாவது இருக்கா? இந்த கம்பேரிசன்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஷார்ட்கட்டா? இப்ப நான் சொல்லி கொடுத்ததே ஷார்ட்கட் தானே. எந்த கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் கேக்குறீங்க? இது ஷார்ட்டா தானே பார்த்திருக்கோம். இதை இன்னும் சிம்பிளா பண்ணலாம். வேற மாதிரி என்ன பண்ண, இது வந்து ஒரு மெத்தடு. ஓகேவா? ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு போய் கம்பேர் பண்ணது. இன்னொன்னு என்னன்னா 5/8 3/5 7/11 4/7 போட்டுட்டு இதை டிவைட் பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் எல்சிஎம் எடுத்துட்டு அந்த தொகுதி இருக்கு இல்லையா, நியூமரேட்டர் எல்லாத்தையும்
அதாவது டினாமினேட்டர் எல்லாத்தையும் சேமா கொண்டு வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க. புக்ல வந்து நிறைய மெத்தட்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து குயிக்கா நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். இதுதான் ஓகேவா. இன்னொரு மெத்தட் என்னன்னா 5/8 டிவைட் பண்ணி ஒரு ஃபிராக்ஷன்ல ஒரு பாயிண்ட்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை டிவைட் பண்ணி பாயிண்ட்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை டிவைட் பண்ணி பாயிண்ட்ல ஒரு வேல்யூ, இதை டிவைட் பண்ணி பாயிண்ட்ல ஒரு வேல்யூ கொண்டு வந்து அதை கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். இதே இது ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தர் கூடயா கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா. 4 sin theta plus cosecant theta equal to 4. தீட்டாவோட அதாவது sin 3 theta plus cos 3 theta ஓட மதிப்பு என்ன? 4 sin theta plus cosecant theta equal to 4. இது ரொம்ப சிம்பிள். தீட்டாவோட வேல்யூ எதுக்கு இடையில இருக்கும்? 0 டிகிரி, தீட்டா 90 டிகிரி. ஓகே, 0க்கும் 90க்கும் இடையில. அப்ப என்னென்ன பாசிபிலிட்டி வேல்யூஸ் இருக்கு? 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி. இந்த 3 பாசிபிலிட்டி வேல்யூ தான் இருக்கு. அப்ப தீட்டாவோட மதிப்பு ஃபர்ஸ்ட் 30 கரெக்டான்னு நான் செக் பண்ண போறேன். தீட்டா ஈக்குவல் டு 30 நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப இங்க 30 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 4 வந்துருச்சுன்னா 30 டிகிரி கரெக்ட். வரலன்னா 45 டிகிரியே எடுங்க, வரலன்னா 60 டிகிரி எடுங்க, ஆன்சர் வந்துடும். இப்போ 30 செக் பண்ணலாம். 4 இன்ட்டு சைன் 30ஓட மதிப்பு என்ன? ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல சைன் 30ஓட மதிப்பு என்ன? 1/2. அப்படிதானே? சைன் 30ஓட மதிப்பு என்ன? 1/2 பிளஸ் கொசிகன் 30. கொசிகன் 30ஓட மதிப்பு என்ன? சைனோட தலைகிழி தான் கொசிகன். அப்போ என்னது? இது 1/2னா அது 2ஆ இருக்கும். 2. ஓகே, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 + 2 4 வந்துருச்சு. அப்ப நம்ம எடுத்திருக்கிறது கரெக்ட். தீட்டாவோட வேல்யூ 30. ஷுவரா சொல்லிடலாமா? கண்டுபிடிக்க வேண்டியது sin 3 theta பிளஸ் cos 3 theta. அப்ப தீட்டாவோட வேல்யூ 30னா இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. sin 3 into 30 plus cos 3 into 30. அப்ப sin 90 plus cos 90. ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல sin 90ஓட மதிப்பு என்னது? 1. cos 90ஓட மதிப்பு என்னது? 0. அப்ப ஆன்சர் என்னது? 1. 1 plus 0 1. புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிரோமா. இந்த கொஸ்டினை புக்ல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிக்னாமெட்ரியோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் போட்டு சால்வ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா தீட்டாவோட வேல்யூ 90க்குள்ள தான் இருக்கும். அப்போ 3 பாசிபிலிட்டி தான். 30, 45, 60. 30ல வருதான்னு செக் பண்ணுங்க. வரலன்னா 45 செக் பண்ணுங்க. வரலன்னா 60 செக் பண்ணுங்க. இங்க நமக்கு 30லே வந்ததுனால 30 வச்சு ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. இன் a class of average score of 8 boys. இதை வந்து என்ன மெத்தட்ல போடலாம்? அலிகேஷன் மெத்தட்ல போட்டுடலாமா? ஓகே, ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 8 பாய்ஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸு கேர்ள்ஸு பாய்ஸ் வந்து 8 பேர் இருக்காங்க. அவனோட ஆவரேஜ் வந்து 56. அண்ட் அது ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 4 கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா அந்த ஆவரேஜ் எப்படி மாத்திரலாம்? 2:1 மாத்திரலாம். ஓகே, பாய்ஸோட ஆவரேஜ் எவ்வளவு? 56. ஓகே, பாய்ஸோட ஆவரேஜ் 56, கேர்ள்ஸோட ஆவரேஜ் அலிகேஷன் மெத்தடு கூட வேண்டாம், வேற மெத்தட்ல போட்டுடலாம். ஓகேவா? கேர்ள்ஸோட ஆவரேஜ் வந்து எவ்வளவு? 80. அதை நேரா எழுதிக்கலாம். புரியுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ இவனோட ஆவரேஜ் எழுதிட்டேன், இவளோட ஆவரேஜும் எழுதிட்டேன். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஆல் 12 ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? 12 பேரோட ஆவரேஜ் என்ன? ஒரு வகுப்பில் 8 மாணவர்களின் சராசரி 56, 4 மாணவிகளின் சராசரி 80, மொத்தம் 12 மாணவர்களோட சராசரி என்ன? எனக்கு வந்து 8 4ன்னு வச்சு மல்டிப்ளை பண்ண கஷ்டமா இருக்குமா? அதனால நான் இதை ரேஷியோவா மாத்திக்கிட்டேன். பாய்ஸ் வந்து 2 பார்ட்டு, கேர்ள்ஸ் வந்து 1 பார்ட்டுன்னு. அப்போ டோட்டலா பாய்ஸோடது எனக்கு என்ன வரும்? 2 × 56 பிளஸ் கேர்ள்ஸோடது என்ன வரும்? 1 × 80 டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு இருக்காங்க? 2 + 1 3. ஓகே, போட்டுடலாமா? இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 2 12. ஸோ 100 6 2 12 5 2 10 112. 112 பிளஸ் 80 192 வரும். அப்ப 192/3 4ல முடியணும் ஆன்சர். ஸோ 4ங்கிறது ஆப்ஷன் டி. ஏன்னா யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கும்போது 4ல முடியும். ஸோ 6 3 18 4 3 12 64 தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். நம்ம புக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப எப்படின்னா கால்குலேஷன் அதிகமா போட்டிருப்பாங்க. பாய்ஸு கேர்ள்ஸு இவன் 8 இது 4, ஸோ இவங்க 56 இது 80, 8 × 56 பிளஸ் 4 × 80 டிவைடட் பை 12 போட்டிருப்பாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே இந்த மாதிரி சுருக்கி வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ல குயிக்கா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். என்ன ஆகாது? மிஸ்டேக்ஸும் வராது. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 25வது கொஸ்டின் பாருங்க. ஒரு 7 டிஜிட் நம்பர் இருக்கு, இது 24ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா வாட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் a plus b?
4 6 A 4 8 4 B இது 24ஆல டிவைட் ஆகுது. 24 எப்படி நான் பிரிக்கலாம்? 3 இன்ட்டு 8 அப்படின்னு பிரிக்கலாமா? அப்ப 8ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல டிவைட் ஆகணும். அதானே 8ஓட டிவிசிபிலிட்டி ரூலு. அப்ப 84 லாஸ்ட் டிஜிட் 0வா இருந்தாலும் 8ஆல டிவைட் ஆகும். லாஸ்ட் டிஜிட் 8ல இருக்கணும். அப்படிதானே? இதுல பாசிபிலிட்டி என்ன? 0 இருந்துச்சுனாலும் 840 இருக்கும். அதே 8 இருந்துச்சுன்னா 848 இருக்கும். ஓகேவா? அப்ப இதுதான் 2 பாசிபிலிட்டி. எனக்கு கொஸ்டின்ல மினிமம் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப B யோட வேல்யூ நான் எது எடுக்கணும்? 8 எடுக்கக்கூடாது, 0வை தான் எடுக்கணும். அப்ப B யோட வேல்யூ 0. அவ்வளவுதான். இன்னும் A மட்டும் கண்டுபிடிக்கணும். A கண்டுபிடிச்சிட்டோம்னா A plus B என்னன்னு சொல்லிடலாம். இப்ப 8 வச்சு B யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 3 வச்சு A யோட வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க. 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். சம் ஆஃப் த டிஜிட் ஆட் பண்ணுங்க. 6 4 10 14 22 22 4 26. ஸோ 26 B யோட வேல்யூ 0 கண்டுபிடிச்சிட்டோமா? B யோட வேல்யூ 0 தான். அப்போ நமக்கு 26 பிளஸ் ஏ ஒண்ணுமே பண்ணல. 4 பிளஸ் 6 பிளஸ் ஏ பிளஸ் 4 பிளஸ் 8 பிளஸ் 4 பிளஸ் பியோட வேல்யூ 0. இது அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணா 26 பிளஸ் ஏ அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த வேல்யூ எனக்கு 3ஆல டிவைட் ஆகணும்னா ஏயோட மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும்? டக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏயோட மினிமம் வேல்யூ என்னது? 1. அவ்வளவுதானே? ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். மினிமமா பார்த்தா போதும். அப்ப இது 3ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா ஏக்கு என்ன போடணும்? 0வா போடணும். 0 போட்டா 3ஆல டிவைட் ஆகாது. அப்போ 1 போடணும். அப்ப 26 பிளஸ் 1 27. அப்ப ஏயோட வேல்யூ மினிமம் வேல்யூ என்னது? 1. அப்ப ஏ ஈக்குவல் டு 1. அப்ப எனக்கு ஏ பிளஸ் பி கேட்டிருக்காங்க. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1 பிளஸ் 0 1. 1 தான் ஆன்சர். எவ்வளவு ஈஸியா கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்க. அப்ப நம்ம கரெக்டான பிராக்டிஸ்ல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மேக்ஸ்ல எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். அப்படிதானே? நம்ம தான் கான்செப்டை ஒழுங்கா படிக்கணும், கரெக்டான ப்ராக்டிஸ்ல இருக்கணும். அந்த கான்செப்ட் கரெக்டா வர்றது, ப்ராக்டிஸ் எல்லாம் வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோன்னே இதை கண்டுபிடிச்சு இப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 12 இயர்ஸாவே இதுல இருக்கிறதுனால தான் தெரியுது. அப்போ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ். அது மாதிரி நீங்க எக்ஸாம்ல ஃபுல் மார்க் வாங்கணும்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 12/33 இன்ட்டு ஒரு ஃபிராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் வகுத்தல பெருக்கலா மாத்துங்க. அப்போ இந்த இங்க வகுத்தல பெருக்கலா மாத்திட்டு பக்கத்துல இருக்க ஃபிராக்ஷனை தலைகீழ போடணும். ஸோ 2/12 கிடைக்கும். அப்போ 12 12 கேன்சல் ஆகி இந்த பிராக்கெட்டோட வேல்யூ 2/33 கிடைச்சிரும். ரைட்டா? இப்போ இந்த பிராக்கெட்டுக்கு வாங்க. இதை சால்வ் பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3/7 இன்ட்டு 14/9 பிளஸ் 3/11. ரைட்டு. ஒரு 7 7 2 7 14. இது ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டுறக்கூடாது. போர்டு மாஸ் படி ஃபர்ஸ்ட் இந்த பெருக்கலை தான் முடிச்சு விடணும். ஒரு 3 3 3 3 9. அப்ப 2/3 பிளஸ் 3/11. அப்ப இங்க ஆன்சர் என்ன வரும்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 33 கிடைக்கும். 11 2 22 22 9 31. 31/33. அப்ப இந்த இடத்தை நான் எப்படி கொண்டு வந்துட்டேன்? 31/33 கொண்டு வந்துட்டேன். இதோட வேல்யூவை 31/33 கொண்டு வந்துட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பிராக்கெட்டை வச்சு இதை டிவைட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா பிளஸ் 2/8 டிவைடட் பை 31/25 25/8 31/25 ஆஃப் 25/8. அப்ப இதை எப்படி இது பண்ணணும்? 2/8 டிவைடட் பை 31/25. போர்டு மாஸ்ல ஃபர்ஸ்ட் எதை முடிக்கணும்? ஆஃபை முடிக்கணும். ஆஃபுக்கு பெருக்கல் போட்டு 25/8 எழுதிடலாமா? 25/8 8 8 சாரி 25 25 கேன்சல் ஆகிருமா? அப்ப 2/8 வகுத்தல் 31/8 இருக்கும். ஒரு ஃபிராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் வந்திருக்கு. அப்ப எப்படி எழுதலாம்? 2/8 வகுத்தல பெருக்கலா மாத்திட்டு இதை தலைகீழ போட்டீங்கன்னா 8/31 8 8 கேன்சல் ஆகிரும். அப்ப என்ன வருது? 2/31 வருது. அப்போ எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். 2/31 வருது. ஓகே. சோ இப்போ ஆன்சர் எழுதலாம். இந்த பிராக்கெட்டுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? 2/33. ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டேன். 2/33 வகுத்தல் 31/33. அடுத்து இடையில பிளஸ் இருக்கு. பிளஸ் 21/31.
இப்போ எனக்கு ஒரு ஃப்ராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃப்ராக்ஷன் இதை டைரக்டாவே 33 கட் பண்ணிடலாம். தெரியலன்னா 2/33 வகுத்தல பெருக்கலா மாத்துங்க. பக்கத்துல இருக்கிறத 33/31 போடுங்க. ஸோ 33 கேன்சல் ஆகிரும். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா 2/31. அப்ப 2/31 பிளஸ் 2/31 ஆன்சர் 4/31. 4/31ங்கிறது ஆப்ஷன் ஏ. புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இன்னும் 4 கொஸ்டின் தான். சுனில் பர்ச்சேஸ் மைக்ரோவேவ் அவன் 7,000 ரூபாய்க்கு வாங்குறான். 400 ரூபா டிரான்ஸ்போர்டேஷனுக்கு செலவு பண்றான். 600 ரூபா அதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு செலவு பண்றான். ஃபைனலா 9,800 ரூபாய்க்கு அதை விற்கிறான் அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளவு? அப்போ அதோட காஸ்ட் பிரைஸ் என்ன? சுனில் வந்து என்ன பண்றான்? 7,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் வாங்குறான். ஓகேவா? போக்குவரத்துக்கு 400 ரூபாய் செலவு பண்றான். அந்த 400 ரூபாயும் அவன் கையில இருந்து தான் போட்டிருப்பான். அப்ப அதுவும் அவனோட காஸ்ட் பிரைஸ் தான். ஓகேவா? திருப்பி ரிப்பேர் பார்க்கறதுக்கு 600 ரூபாய். அப்ப அதுவும் அவனோட காஸ்ட் பிரைஸ் தான். அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன வரும்? எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 0 0 6 4 10 8,000 ரூபாய் வரும். காஸ்ட் பிரைஸ் வந்து 8,000 ரூபாய். இப்ப 8,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 9,800க்கு விற்கிறான். அப்போ அவனுக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 9,800. ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட் தான். அப்படிதானே? எவ்வளவு? 8,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 9,800க்கு வித்தான் அப்படின்னா 1,800 வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். 1000 இல்லைன்னா இதை வந்து ஃப்ராக்ஷனா மாத்திக்கோங்க. அதாவது ரேஷியோவா மாத்திக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் 8,000 9,800ன்னு போட்டுக்கோங்க. 0 0 கட் ஆகும். இதை வந்து 40, இதை 49ன்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரேஷியோவா மாத்தியும் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். அது இன்னும் சிம்பிளா இருக்கும். ஓகேவா? அப்ப அப்படி மாத்திட்டோம் அப்படின்னா 40 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 49 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு? 9 ரூபாய். அப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் 40 கீழே போடுங்க. இன்ட்டு 100 போடுங்க. 0 0 கட் ஆகிரும். 2 தடவை போகும். 5 தடவை கட் பண்ணலாம். 45/2 22.5 வரும். 22.5ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின். சிம்பிளிஃபிகேஷன் எப்படிலாம் நாம சிம்பிளிஃபை பண்ணணும், எப்படிலாம் ஈஸியா மாத்தணுங்கிறத பார்க்கணும். இதுல பெரிய நம்பரை எடுத்துட்டு போயும் சிம்பிளிஃபை பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். சின்ன நம்பரா மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஏபி 2 பேர் இருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 5:7. ஆஃப்டர் 4 months C joins the business with an investment of equal to the amount invested by A. A எவ்வளவு ரூபாய் போட்டிருக்கானோ அதே அளவு அமௌண்ட்டை கொண்டு வரான். யாரு? C. எப்போ? 4 மாசத்துக்கு அப்புறம். அட் த எண்ட் ஆஃப் த இயர் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 92,000 ரூபாய் அப்படின்னா B and C யோட ஷேர் என்ன? சிம்பிள். A B C போட்டுக்கலாமா? ஏபி 2 பேரும் தொழில தொடங்குறாங்க. ஏ எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான்? 5 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான். பி எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான்? 7 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான். ஓகேவா? 4 மாசத்துக்கு அப்புறம் இன்னொருத்தன் வர்றான். அவன் தான் யாரு? சி. அவன் என்ன பண்றான்? ஏ எவ்வளவு ரூபாய் கொண்டு வந்து போட்டிருக்கானோ பிசினஸ்ல அதே காசை எடுத்துட்டு வரான். ஓகேவா? வருஷ கடைசியில ப்ராஃபிட் வந்து 92,000 அப்படின்னா பிசியோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வருஷம் ஃபுல்லா இருக்காங்க. யாரு? ஏ வந்து வருஷம் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். பியும் வருஷம் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ 12 மாசம். சி எப்போ வந்து சேர்றான்? 4 மாசத்துக்கு அப்புறம் தான் வர்றான். ஓகேவா? அப்போ பிசினஸ் ஆரம்பிச்சு 4 மாசம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் தான் சிஏ வர்றான். அப்போ அவன் எத்தனை நாள் இருந்திருப்பான் பிசினஸ்ல? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். 4 மாசம் கழிச்சுதான் வர்றான் அப்படின்னா 8 மாசம் இருந்திருப்பான். ஓகேவா? அப்போ சி எவ்வளவு ரூபாய் கொண்டு வரான்? ஏ எவ்வளவு ரூபாய் கொண்டு வந்தானோ அதைத்தான் சியும் கொண்டு வரான் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஏ 5 ரூபாய் கொண்டு வந்தான். அப்ப சியும் 5 ரூபாய் தான் கொண்டு வருவான். இன்ட்டு எத்தனை மாசம்? 8 மாசம். 8 போட்டுடலாமா? இப்ப கேன்சல் பண்ணலாமா? 2 நாள் 8, 3 நாள் 12, 3 நாள் 12. வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல. அப்ப A/B/C 5 3 15, 7 3 21, 5 2 10. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? 92,000. ரேஷியோல எவ்வளவு நமக்கு? 15 10 25 25 என்ன வருது? 26 26 46. ஓகேவா? பார்ட்ல 46 பார்ட். அப்ப 46 பார்ட் வந்து 92,000க்கு ஈக்குவல். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும்? 1 பார்ட் என்ன வரும்? 2ன்னு வரும். 2,000. ஓகேவா? சோ 1000 நான் கேன்னு வச்சுக்கிறேன். 1 பார்ட் வந்து 2,000. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? பி மற்றும் சியின் லாபம் என்ன? பி மற்றும் சியோட லாபம் எவ்வளவு? 31 பார்ட். அப்போ 1 பார்ட் 2,000னா 31 பார்ட் எவ்வளவு வரும்? 21 + 10 31. 31 × 2,000 62K 62,000 ரூபாய். சோ 62ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான்.
which of the following number is completely divisible by 6? கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது 6ஆல டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 6 எப்படி பிரிக்கலாம்? 2 into 3ன்னு பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருக்கணும், இல்லனா ஜீரோவா இருக்கணும். இரட்டைப்படை எண்ணா இருக்கணும், இல்லனா ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். அப்ப ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிரலாம். அப்போ ஆப்ஷன் பிசிடி தான் நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணணும். 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். 7 5 12 15 17 18 18 6 24. அப்போ 24 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். இது ரெண்டையும் செக் பண்ணவே வேண்டாம். செக் பண்ணி பார்த்தாலும் ராங்கா தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? அடுத்த கொஸ்டின். A person walks from point P to Q at 5 km per hour and return Q to P 10 km per hour. If the total time taken is 3 hours, what is the distance between P and Q? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு நபர் இருக்காரு, அவரு என்ன பண்றாருன்னு பாருங்க. PQ இங்க இருந்து இங்க போறாரு. ஓகேவா? P என்ற புள்ளியிலிருந்து Q என்ற புள்ளிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து செல்கிறார். இங்க இருந்து இங்க போகும்போது 5 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறாரு. இங்க இருந்து இங்க ரிட்டர்ன்ல வரும்போது அவரோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 10 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல வர்றாரு. மொத்தமா எடுத்துக்கொண்ட நேரம், இங்க இருந்து இங்க போயிட்டு இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 hours. P மற்றும் Qவுக்கு இடையே உள்ள தூரம் என்ன? ஓகேவா? அப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அவர் ஆவரேஜா எவ்வளவு ஸ்பீட்ல போறாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் காமனா, அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 2ab டிவைடட் பை a plus b ன்னு போட்டுறலாம். அப்ப 2 இன்ட்டு a யோட வேல்யூ 5, b யோட வேல்யூ 10 டிவைடட் பை a plus b னா 15. 4 5 5 3 5 15. ஓகே, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 20/3 கிடைக்கும். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்னது? 20/3. நமக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இந்த ஜேர்னில அவரோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இங்க இருந்து இங்க போறாரு, அது ஒரு டிஸ்டன்ஸ் d. திருப்பி இங்க இருந்து இங்க ரிட்டர்ன் வர்றாரு, அது ஒரு டிஸ்டன்ஸ் d. ஓகேவா? அப்ப d plus d 2d. ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவு? 20/3. 20/3 ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் 2d டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளவு எடுத்துக்கிறாரு? 3. ஓகேவா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 3 கேன்சல் ஆகிரும். 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா d ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர். 10ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அவ்வளவுதான். 30 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். கொஸ்டின் வந்து 30ல கொஞ்சம் கால்குலேட்டிவா இருந்தது. ஒரு 2-3 கொஸ்டின் தான். மற்றபடி ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் கரெக்டான ப்ராக்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா 30 கொஸ்டினுமே என்டிபிசி சிபிடி 1ல அட்டன் பண்ணிடலாம். டார்கெட் வந்து இனி மேக்ஸும் ரீசனிங்கும் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் ஒரு 95% கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சா மட்டும் தான் கட் ஆஃபை விட அதிகமான மார்க். கட் ஆஃபே இப்போ அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க? மறந்துட்டேனே. 3வது கொஸ்டினா 2வது கொஸ்டினா என்ன கேட்டிருந்தீங்க? கொஸ்டின் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. ரீசனிங் மண்டேல இருந்து நாம ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல சயின்ஸா? ரீசனிங் ஆர் சயின்ஸ்? ரீசனிங் எல்லாருக்கும் ஈஸி தானே? ஸோ ரீசனிங் ஈஸியா பண்ணிடலாம். 30 கொஸ்டினும் ஈஸி தான். ஓகே, ரீசனிங்கா சயின்ஸா? சயின்ஸ். சயின்ஸ். ஓகே ஓகே, இது போகையும் நீங்க மேக்ஸ்ல வந்து நான் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சிபிடி 1ஓட 32 ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 32 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸை சால்வ் பண்ணுங்க. ஏற்கனவே நடந்த 101 ஷிஃப்டோட குரூப் டியோட மேக்ஸை சால்வ் பண்ணுங்க. இது ரெண்டையும் முடிச்சிங்கனாலே கரெக்டாக மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இதே பேட்டர்ன், இதே மாடல், இதே கான்செப்ட் தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கு வரும். இங்கே நிறைய பேர் மார்க் வந்து அந்த 40 60 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னா அவங்க ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ அதுதான் காரணம். ஸோ எந்த கொஸ்டின் டவுட் சொன்னீங்க? கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, சேட் எரேஸ் ஆகலை. ஆக்சுவலாக அந்த மெசேஜ் எல்லாமே ரொம்ப முன்னாடி போயிருக்கும். இதுல மொத்தமே ஃபர்ஸ்ட் லாஸ்டா டவுட் கேட்டா 5 ஸ்டூடெண்ட்ஸோட இது மட்டும் தான் ஷோ ஆகும் இந்த சாட் பாக்ஸ்ல. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 என்ன இருந்துச்சு?
இது ஈஸி தானே, எல்சிஎம் எடுக்கணும் அவ்வளவுதான். எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. மீபோவா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த நம்பரை வந்து 4x 13x 9xன்னு வச்சிருங்க. அப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் என்ன வரும்? மூணுலை காமனான நம்பர் எக்ஸ் தான் ஹச்சிஎஃப். ஓகே, அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை எடுத்துட்டு போய் டிவைட் பண்ணி பாருங்க. 6084 டிவைடட் பை 23, 6084 டிவைடட் பை 13, எந்த நம்பர் டிவைட் பண்ணுதோ அதுதான் ஹச்சிஎஃப். ஸோ அதுதான் ஹச்சிஎஃப்னு சொல்லிடலாம். ஓகே, அது ரொம்ப சிம்பிள். இன்னொன்னு சொல்லி கொடுத்தது நார்மல் மெத்தடு. ஓகே, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸ் தான் ஹச்சிஎஃப். அப்புறம் இதுல எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்சிஎம் கிடைக்கும். எக்ஸ் 4 13 9ன்னு இது 6084க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படிதானே? கண்டுபிடிக்கும் போது நமக்கு 13ன்னு கிடைச்சது. அவ்வளவுதான். ஓகே, கிளாஸை முடிச்சிடலாமா? யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்ணலாமா? யூனிட் டிஜிட் வச்சு இதுல யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்றது அப்படி பண்ணீங்க அப்படின்னா 6084 யூனிட் டிஜிட் வச்சு இதுல எலிமினேட் பண்ண முடியாது இல்லையா ஆப்ஷன்ல? ஏன்னா இங்க 4 இருக்கு, 8ஆல டிவைட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு, 13ஆல டிவைட் ஆகவும் வாய்ப்பு, இந்த 3ஆல டிவைட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு பண்ண முடியாது. அதான் பண்ண முடியாது. ஓகே, அப்படின்னா மண்டே ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணவா? ஓகே, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் மண்டே வந்து ரீசனிங்கா சயின்ஸான்னு. ஆனா நீங்க கிடைக்கிற டைம்ல வந்து வேஸ்ட் பண்ணாம உட்காந்து 101 ஷிஃப்டோட கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. உங்களோட நல்லதுதான். ஓகே, நீங்க பாஸ் பண்றது உங்களுக்கு நல்லது. அதனால நம்ம லைஃபே மாறும். அதை நினைச்சிட்டு படிங்க. யாராவது உங்களை உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லா உங்களை கவனிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அபோவ் 18 இயர்ஸ் ஆகிருச்சு. ஸோ நம்ம படிச்சா நம்ம நல்லா இருப்போம். அதனால டிஸ்ட்ராக்ட் ஆகாம கரெக்டான ப்ராக்டிஸ். பேப்பர் நிறைய ரஃப் ஷீட் யூஸ் பண்ணுங்க. சில பேப்பருக்கு பேப்பர் பென் இல்லாம சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய ப்ராக்டிஸை கொண்டு வாங்க. ஸோ நிறையா, ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னா லைஃபே மாறப்போகுது. ஒரு ஜாப் வாங்கிட்டோம் அப்படின்னாலே, அதுவும் கவர்மெண்ட் ஜாபுங்கும் போது லைஃப் எவ்வளோ மாறும்னு பாருங்க. ஆனா நிறைய பேருக்கு அந்த கவனம் இருக்கிறது கிடையாது. ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருதாங்க. கொஞ்சம் அங்கங்க படிச்சுட்டு போறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதனால ப்ராப்பரா படிங்க, கரெக்டா பிளான் பண்ணுங்க. கரெக்டான ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா போதும். நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, அந்த கொஷின் பேப்பர் இல்ல என்கிட்ட மாடல் பேப்பர் இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே ஆன்சர் கீங்கிற பேர்ல எல்லா கொஷினையும் ரிலீஸ் பண்றாங்க. இந்த பேட்டர்ன்ல தான் நாங்க கொஷின் கொடுக்குறோங்கிறதையே கொடுத்துட்டாங்க. நம்ம தான் டைம் எடுத்து படிக்கணும். ஒரு நாளைக்கு வேலைக்கே போகல, நம்ம ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கோம் அப்படின்னா சாப்பாடு தூக்கம் இந்த 2 டைம் போக மீதி எல்லா டைமும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் கிளியர் பண்றதுக்கு வெறும் 6 மந்த்ஸ் தான் ஆச்சு. ஜஸ்ட் 6 மந்த்ஸ். ஆனா அந்த 6 மாசத்தையும் நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் 6 மாசம்ங்கும் போது ஃபுல்லாவே படிக்கிறது தான். படிக்கிறது மட்டும் தான் வேலையே. வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களுக்கு அது டைம் இருக்காது. ஆனா நம்ம ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஃபுல்லா டைம் இருக்கு. வீட்ல எந்த ப்ரெஷருமே இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டா கோலை இது பண்ணோம் அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இந்த 90 மார்க் 85லாம் எடுக்கிறவங்க வந்து ஒரே நாள்ல 85 எடுத்தவங்க கிடையாது. எல்லாருமே ஒரு நாள் பிகினரா இருந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி தான் 90 மார்க்ஸ் வாங்குறாங்க. பாஸ் பண்றவங்க எல்லாரும் ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணி உள்ள போறவங்க கிடையாது. நிறைய ஃபெயிலியர் பார்த்து அந்த ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கிட்டு உள்ள போறாங்க. ஸோ ஃபெயிலியரை பார்த்துட்டு தான் அதை கத்துக்கிடணும்னு கிடையாது. அந்த ஏற்கனவே நமக்கு தெரியும், வீட்ல இருந்து டெஸ்ட் எழுதும் போதே தெரியும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, மார்க்கை பார்த்துட்டு ஒரு ரியல் எக்ஸாம் ஃபீலுக்கு வரணும். ஐயோ இவ்வளோ மார்க் தான் வந்திருக்கு, எங்க மிஸ்டேக் விட்டுருக்கோங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அகைன் அனலைஸ் பண்ணணும். எக்ஸ்கியூஸே கொடுக்கக்கூடாது நமக்கு. இந்த டைம்ல ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வேற ஏதோ வருது அப்படின்னா கண்டிப்பா நம்ம போகணும் அப்படின்னா போகணும். தேவையில்லாத இடத்துல எல்லாம் போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம உட்காந்து படிச்சோம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். ஸோ பேபி இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம், பேபி தூங்குற டைம்ல உட்காந்து வீட்டு வேலை பார்க்காம அந்த டைம்ல உட்காந்து நம்ம படிக்கணும். ஸோ அந்த மாதிரி படிங்க. காலையில சீக்கிரமா எந்திரிங்க. ரொம்ப குட்டி பாப்பானா மடியில வச்சுட்டு இல்லை பக்கத்துல விளையாட வச்சுட்டு நம்ம நிறையா பண்ணலாம் உட்காந்து. பக்கத்துல எதையாவது ஒரு நோட்டு புக்கு பெண்ணு எதையாவது எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தோம்னா அவங்களும் கூட சேர்ந்து அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எதுவுமே நம்ம காரணம் சொல்லக்கூடாது. எனக்கு பேபி இருக்காங்க, ஃபுல்லாவே அவங்கள தான் நான் பார்க்குற டைம் இருக்கு, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரியே நம்ம ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் காரணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சொல்றதுக்கு. அதனால வெற்றி வந்து தள்ளி தள்ளி போகும். என்ன ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் சரி, நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி படிங்க. ஓகே, கிளாஸ் இதோட முடிச்சிடலாமா? முடிச்சிருமா?
திருப்பியும் நம்ம மண்டே பார்க்கலாம். ஸோ வெறித்தனமா படிங்க. கண்டிப்பா எல்லாராலையுமே கிளியர் பண்ண முடியும். ஆனா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கிளாஸ் முடிஞ்சதும் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்து மறக்காம கொடுத்துருங்க. செக்ஷன் வைஸ் இருக்காது. குரூப் டி மேபி மிக்சடா தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பார்த்துட்டு சொல்றேன் லாஸ்டா நடந்த எக்ஸாமோட பேப்பர்ல. ஏன்னா கொஸ்டின் வந்து வேற டீம் தான் எடுத்து அனுப்புவாங்க. சொல்யூஷன் மட்டும் தான் நான் எடுப்பேன். மிக்சடா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் பார்த்துட்டு சொல்றேன் செக்ஷனா இல்லைன்னா மிக்சடான்னு. கொஸ்டின் நம்பர் 30 எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 30 என்ன பார்த்தோம்? கொஸ்டின் நம்பர் 30 ஈஸி தானே? என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இருந்தாலும் என்ன பண்றாருன்னா Pல இருந்து Qக்கு போயிட்டு Qல இருந்து திருப்பி Pக்கு வர்றாரு. அதனால அவருக்கு ஆகக்கூடிய டைம் வந்து 3 hours. நமக்கு இங்க 2 ஸ்பீட் இருக்கு. போறதுக்கு ஒரு ஸ்பீடு, ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு ஸ்பீடு. ரெண்டையும் ஒண்ணா மெர்ஜ் பண்ணணும். அதனால ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கும். இங்க 2 நேரத்திலயுமே போகும்போதும் டிஸ்டன்ஸ் அதுதான், வரும்போதும் டிஸ்டன்ஸ் அதுதான். அதனால தான் இந்த ஃபார்முலால நம்ம போட்டிருக்கோம். 2ab டிவைடட் பை a plus b ல போடும்போது நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கிடைச்சிருது. ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்பீடு இன்னொரு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இந்த ஜேர்னில இங்க இருந்து இங்க போயிட்டு இங்க இருந்து இங்க வர்றாரு. அப்ப கடந்த தொலைவு எவ்வளவு? d plus d. இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். அதனால 2d டைம் வந்து 3 hours. ஸோ டிவைடட் பை 3ன்னு போட்டுடலாம். அப்ப கேன்சல் பண்ணும்போது ஃபைனலா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 10 கிலோமீட்டர்னு கிடைக்கும். ஓகே ஓகே, திருப்பியும் நாம வந்து நான் மண்டே பார்க்கலாம். ஓகே, 2 நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் படிங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் படிங்க. ஓகே, நீங்க டாப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வெறியில இருப்பாங்க. ஸோ எல்லாருமே டாப்பர் ஆக முடியும். ஸோ நல்லா படிங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. படிக்காம வேற எங்கேயும் போய் போஸ்டிங் வாங்க முடியாது. படிக்கணும், எஃபர்ட்டை போடணும். அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஓகே, ஒவ்வொரு நாள்லயும் ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். திருப்பியும் மண்டே பார்க்கலாம். கிளாஸை முடிச்சிடுறேன் இதோட.